நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை என்ஏசி ஜுவல்லர்ஸ் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இந்த நியா நானாவுடைய ஜேர்னி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சமூகம் ஒரு பக்கம் மாறிக்கொண்டிருப்பதற்கு ஏற்ப புதிய புதிய விஷயங்களை நவீனமாக அடுத்தடுத்த தளத்துக்கு தன்னுடைய பயணத்தில் எப்போதுமே வந்திருக்கு. பேரலாக சொசைட்டியில் மாற்றங்கள் ஏற்படுகிற போது அதற்கேற்ற மாற்றங்கள் ஷோக்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகிறத எப்போதுமே பார்க்கலாம். இது எப்பொழுதுமே நவீன தமிழ் தலைமுறையினுடைய உரையாடல் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஜென் நெக்ஸ்ட், அடுத்தடுத்த தலைமுறையினுடைய புதிய புதிய சிந்தனைகள், நவீன வடிவங்கள், அவர்களுடைய விருப்பங்கள், அது சார்ந்த கலந்துரையாடல்கள், விருப்ப வெறுப்புகள்னு நிறைய டிபேட்ஸை இந்த நியானாங்கிற தளம் பார்த்து கொண்டே இருக்கிறது. பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்முடைய சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்முடைய செட்டும் கூட நவீனமாக எப்பொழுதுமே மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ நியூ செட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜென் நெக்ஸ்ட் சப்ஜெக்டை இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதுக்காக அப்பாக்களும் அவங்களுடைய பிள்ளைகளும் இங்கே வந்திருக்காங்க. 80களின் துவக்கத்தில் போனியம் குழுவினுடைய டேடி கூல் அப்படிங்கிற ஒரு பாடல் ரொம்ப பிரபலம். ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தில் அந்த பாடலை எவ்வளோ அர்த்தத்தோடு புரிஞ்சுக்கிட்டு கேட்டாங்க அப்படின்லாம் தெரியாது. இசை மீது நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தின் அடிப்படையில் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கும். உங்கள் அப்பாக்கள்லாம் 80களில் இளைஞர்களாக இருந்தப்போ இப்போவும் இளைஞர்களாக தான் இருக்காங்க. இன்னமும் இளைஞர்களாக இருந்த காலகட்டத்தில் அந்த பாட்டை இங்கே ரொம்ப பிரபலமாக பாடிட்டு இருப்பாங்க. உலகம் முழுக்க அந்த பாடல், போனியம் குழுவினுடைய அந்த பாடல் ரொம்ப பிரபலம். அந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது மேபி இப்போ எக்ஸாக்டாக இங்கே பொருந்தக்கூடிய ஒரு பாடலாக அதை பார்க்கலாம். 80களின் துவக்கத்தில் இந்த லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், அதை ஒட்டிய வளர்ச்சி, அதை சார்ந்த நாகரிகங்கள், பெண்ணுடைய சுதந்திரம், பொருளாதாரம், சமூகத்தினுடைய ஏற்பட்டக்கூடிய மாற்றம், ஆண் பெண் நட்பு, இப்படி பல விஷயங்கள் உச்சத்துக்கு வந்த ஒரு காலகட்டத்தில் பதறுகிற ஒரு தந்தை, நம்மள மாதிரி அவங்களுக்கு கன்சர்வேட்டிவ் தான். அங்கே அமெரிக்காவில் அவங்களும் கன்சர்வேட்டிவ் தான். அங்கேயும் நம்ம இப்போ அப்பாக்களுக்கு இருக்கிற மாதிரி 80களின் துவக்கத்தில் ஒரு பதட்டம் இருந்தது. தன்னுடைய குறிப்பாக பெண் பிள்ளைகள் பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை பற்றி, அவர்களுடைய செயல்பாடுகள் பற்றி ஒரு பதட்டம் இருந்தது. அந்த பாட்டுக்கு, அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஒரு பெண் பதில் சொல்லுவது போல அந்த பாடல் கிட்டத்தட்ட இருக்கும். இன்னைக்கு அதை நம்ம இங்கே பார்க்க முடியுது. டேடி கூல், இப்போ கூல் டேடி அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை கூட நிறைய இடங்களில் பார்க்க முடிகிறது. உள்ளூர பெருமிதம் இருந்தாலும் வெளியில் ஒரு பதட்டம் இருக்கிறது. அதனால தான் ஒரு பக்கம் பெருமையாக இருக்க மாதிரி பிள்ளைகிட்ட சூப்பரா தங்கம் அப்படிலாம் சொன்னாலும் கூட மனைவிட்ட போய் தனியாக புலம்புறாங்க. என்னப்பா இது, இப்படிப்பா இது. ஏன்னா ஒரு கட்டது அளவுக்கு மேலே பெண் பிள்ளைகள்கிட்ட சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சமூக அமைப்புக்குள்ளே தான் நம்ம அப்பாக்கள் இங்கே இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த டேடி கூல் அப்படின்னு அன்று சொல்லப்பட்ட அந்த பாடல் இன்றைக்கு இங்கு பொருந்தும் அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் இளம் பெண்களும் அவர்களுடைய அப்பாக்களுக்குமாக இன்னைக்கு நியா நானா அது பற்றி தான் பேச போகிறது. முதல்ல நம்ம டிஸ்கஷனுக்குள்ளேலாம் போகிறதுக்கு முன்னால், அவங்க பதட்டம்லாம் என்னென்னு கேட்கறதுக்கு முன்னால், இன்றைக்கு நவீன உலகத்தில் நிறைய புதிய வடிவங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா? உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய செய்கைகள், அதெல்லாம் அப்பாக்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களா உங்கள் நண்பர்களை சந்திக்கிறப்போ அல்லது உங்கள் கல்லூரிகளில் உங்களுடைய மேனரிசம், உங்களுடைய ஸ்டைல்ஸ், அதை உங்கள் அப்பாக்களோடு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். என்ன பண்ண போகிறீங்க? வெற்றி குறி செஞ்சு காட்ட போகிறீங்களா? வாங்க. திரும்ப திரும்ப சார், நீங்க கை வலிக்கு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கு சார். அதுல ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல. வெரி நைஸ், தேங்க் யூ. நான் எடுக்கிற போட்டோ அப்பா நிக்கணும். அப்பா நிக்கணும். போஸ் கொடுக்கிறது சொல்லி கொடுக்க போறீங்க. எஸ். போட்டோவுக்கு போஸ் கொடுக்க எப்படி? பாக்கெட்ல கை வச்சுக்கோ. ஒரு பாக்கெட்ல இன்னொரு கை இடுப்புல வச்சுக்கோ. கொஞ்சம் நிமிர்ந்துங்க. அப்படி இல்லை, கொஞ்சம் தலை சாச்சுக்கோ. பாக்கெட்ல கை கம்மியை உள்ள எழுத்துக்க சொல்றாங்க. சாச்சுக்கோ, தலை கொஞ்சம் சாச்சு. சரி, கொஞ்சம் நார்மலா சரி. ஏன் சரியா போஸ் கொடுக்க மாட்டாரா பொதுவா? எப்பவுமே போஸ் கொடுக்க சொன்னா he will stand like this. கல்யாணத்துல இருந்து போட்டோல இருந்து இன்னி வரைக்கும் பாக்குறேன் ஒரே மாதிரி தானே பாரு. இதே போஸ், ஒரு அந்த சிரிப்போம். ஜெனரலா எப்படி எல்லாம் போஸ் கொடுக்கணும்? ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன் டக் டக் டக்னு போட்டோ எடுக்கிறாங்க. மேபி நான் எடுக்கிறேன், உங்க அப்பாவோட சேர்ந்து நீங்க அப்படியே போஸ் கொடுங்க. ஓ வாவ். நெக்ஸ்ட் முக ரியாக்ஷன்ஸ் ஏதாவது சொல்லி கொடுங்க. எஸ், வாங்க வாங்கம்மா. அப்பாக்கு என்ன சொல்லி தர போறீங்க? ஹவு டு ஸ்மைல். எஸ், யூ ஆல். அப்பா எப்பவுமே இப்படிதான் ஒரு ஸ்டிஃப் பாடி. பொண்ணு கூட போட்டோ எடுத்தாலும் எனிவே அப்படிதான் அந்த போஸ்.
basically I want to teach him எப்படி smile பண்ணணும். ஆ So he hug. Yeah. So this is how you smile. இட்ஸ் ஓகே No smile. Smile. Oh, that smile. சார் சத்தம்லாம் போட வேண்டியல சார். You show your teeth. அதான் ஆக்சுவலாக அப்பாவின் வெக்கம். வெரி நைஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ. எஸ், அடுத்து அப்பாவை மாடனாக்க போகிறவர் வாங்க. எப்படி ரியாக்ட் பண்றது வாங்க. ரியாக்ட் பண்ணுறதுலாமே கூட இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க. இப்போ ஏதாவது பயங்கர ஹாப்பியாக ஏதாவது சொன்னேன் இல்லை அந்த மாதிரி அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஓ ஓகே அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான். லைக் ஐ வாண்ட் him to be very hyper சூப்பர் 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 அந்த மாதிரி சொல்லி லைக் தட். சரி ஓகே, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அவர் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் சொல்லி கொடுத்துருங்க. நான் வந்து பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு உடனே அப்படியே குதிச்சு சூப்பராக சொல்லுவோம் அந்த மாதிரி. I want him to do something. எஸ் சார். ஆ அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன். நீ ஃபெயிலே ஆயிருக்கலாம். அப்புறம் சூப்பர் ராச்செல்லாம் வேற இருக்குதுல. சூப்பர் ராச்செல்லாம் சூப்பர் இல்ல இல்ல குதிச்சிட்டு சூப்பர் ராச்செல்லாம். ஆ ஆ அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன். ஆக்சுவலா இவர் இப்ப ஓ பாஸ் ஆயிட்டியா அந்த ரியாக்ஷன் இது. அதிர்ச்சி இல்ல, மகிழ்ச்சியா ஹாப்பியா. அதான் அவங்க சொல்லல பாருங்க, கையெல்லாம் இப்படிங்கிறாங்க. So cool. எப்படி பண்ணா நல்லா இருக்கும் செஞ்சுக்க. So cool, super super super. I'm so proud of you. அதேதான். அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன். சூப்பர் ராச்சல். டப்பிங் சீரியல் பார்க்குற மாதிரி இருக்கு சார். ஓ ஓகே, ஸோ கூல். முடி. ஓகே, அடுத்து யாரு? எஸ் வாங்க. அப்பாக்கு ஹைஃபை பண்ண சொல்லுங்க. ஹைஃபை பண்ண சொல்லுங்க. எஸ். ஒன்று ஹைஃபைக்குள்ள கோலாட்டத்தை இன்கார்பரேட் பண்ண ஃபர்ஸ்ட் மெத்தடை நீங்கள் தான் சார் அறிமுகப்படுத்துங்க. நான் உங்களுக்கு ஷார்ட் அதை சொல்லித்தரேன் சூப்பரா. இங்கே பாருங்களேன், இப்படி வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி அடிக்கணும் மாமா? நம்ம பழைய ஸ்டைலு. சார் பூ 3 அவ்வளோதான் சார். அதான் சார் ஹைஃபை. சார் பூ 3 சார். நம்ம மாடர்ன் ஐட்டம் முடிஞ்சு போச்சு சார். இந்த பசங்க ஏமாத்துறாங்க, பழைய மெத்தட் தான். என்ன பண்ண போறீங்க? உங்க பெரியப்பா அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். போஸ்ட் கொடுக்குறது. எஸ், போஸ்ட் கொடுக்க வேணா சொல்லி விடுங்களேன். கொஞ்சம் நேரம் நில்லுங்க பெரியப்பா. ஸ்மைல் ப்ளீஸ். கொஞ்சமா. ஒரு கால் கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி. மேலே எங்கேயோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாரை பார்க்குற மாதிரி அப்படி கொஞ்சம் மேலே. அது யோசனை இல்லை. சூப்பர். கொஞ்சம் ஸ்மைல் ப்ளீஸ். கொஞ்சமா பல்லு கொஞ்சம் தெரியணும். ஹோல்ட் தேங்க்யூ. சூப்பர். ஆனால் ஃபோட்டோ எடுக்கல, அவங்க எடுக்கிறாங்களா இல்லையா சைடில் கண்ணு அப்படியே பார்க்குறாங்க. சைடில் அப்படியே பார்க்குறாங்க. நைஸ், அழகாக இருந்தது சார். ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அப்பாக்களின் உலகம் வேறாகவும் நவீன பெண்களின் உலகம் வேறாகவும் இருக்கிறது. தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை, தங்களுடைய நவீன கால செய்கைகளை, நடவடிக்கைகளை தங்களுடைய அப்பாக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய இளம் பெண்கள். தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஒரு பக்கம் அப்பாக்கள், இன்னொரு பக்கம் மனதில் பட்டதை ஆட்டிடியூடோட பட்டுன்னு பேசக்கூடிய இளம் பெண்கள். பேசலாம். எஸ், என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? செல்ஃபி எடுக்கும்போது எப்படி பவுட் பண்ணணும்னு சொல்லி தருவோம். பவ் பண்ணும். ஓகே. செல்ஃபியில் நிறைய வெரைட்டி இருக்கு. பவ் அப்படின்னா நான் செல்ஃபியில் எடுக்க தெரியும்னா இப்போலாம் ஆட்டைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் அவுடேட்டட். இப்போ அதிலே நிறைய வெரைட்டி இருக்கு. என்ன செல்ஃபின்னு? ஓ இல்ல அந்த உதடு குவிப்பாங்கல்ல, அந்த பொண்ணு பண்றது பாத்துங்க. யா நீங்க மட்டும் பண்ணி காட்டுங்க.
பவுட் தெரிஞ்சவங்க யூ கேன் கோ அண்ட் ட்ரை தட். எஸ், உலகத்தில் முதல் முறையாக ஜிம்மி சிப் கேமராவில் நீங்கள் பவுட் பண்ணுறதுக்கு செல்ஃபி. நிறைய போஸ்டர்ஸ் இருக்கு. எஸ் கம். வேற என்னென்ன இருக்கு? ஒரு இது என்னது? ஓ, இதுக்கு பேர் டங் அவுட். அப்புறம் அப்புறம் இதுக்கு பேர் என்ன? இ போஸ். இ, இது பேர் இ. எஸ். தென் அது பேர் யோயோ. இது பேர் யோயோ. அப்புறம் என்ன? அது என்னது? ஒன்மோ. எஸ். ஓ, ஒரு நிமிஷம். இது பேர் சர்ப்ரைஸ். அப்புறம் டங் அவுட் பிளஸ் விங். நாக்கு வெளியே நீட்டி கண்ணடிக்கிறதா? நைஸ், தேங்க்யூ. ஏன்னா செல்ஃபி தான் மாடர்ன் நினச்சிட்டு இருந்தா, இது அதை தாண்டி என்னென்னமோ இருக்கு. செல்ஃபியில் எத்தனை போஸ்ட்னு. எஸ். ஓ, இது கிஸ். அப்புறம் விங்க். ஓகே, கண்ணடிக்கிறது. ஓ, அப்படி ஒரு ஸ்டைலோட. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த பவுட் இப்போ ட்ரை பண்ணுங்க. இதில் பவுட் ஜிப்பில் ட்ரை பண்ணுங்க. பவுட் உங்கள் பொண்ணு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதான் ஒன்று சொல்லி கொடுத்தாங்களே அது. இது முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படும் ரியல் பவுட். இப்போ நீங்கள் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. ஸ்டேர். எஸ், ஸ்டேர். எனி அதர் எக்ஸ்பிரஷன்ஸ்? மிஸ் வேர்ல்டு போஸா? வாங்க 4 பேர் வாங்க. எப்படி எடுப்பீங்கம்மா? எஸ், லாஸ்ட் பர்சன் should have it. ஓகே, this is called Miss World pose. Okay. முதல்ல இப்படி கேமரா பிடிக்கவே முடியாதேம்மா, பயமா இருக்கே, பொத்துன்னு விழுந்துடும். ஆக்சுவலி எல்லா செல்ஃபி கத்துக்கிற ஃபர்ஸ்ட் ரூல் இதுதான் வந்து இப்படி தான் செல்ஃபி ஃபோனை பிடிக்கணும். your fingers, both fingers, உங்க 2 ஃபிங்கரும் இங்க ரெஸ்ட் ஆகணும். உங்களோட பேக் சப்போர்ட் வந்து இந்த 2 கை இப்படி தான் பிடிக்கணும். Thank you guys, thank you. Nice. உட்காருங்க. வேற அப்பாவுக்கு புதுசா வேற என்ன கத்து கொடுக்க போறீங்க? யோ மேன் சொல்லி கொடுக்கணும். எஸ், வாங்க சார். சொல்லல எதுவுமே இருக்கு, சுமாரா இருக்கா? சொல்லு, கரெக்டா பண்ணுங்க. கிண்டாருங்க. ஆனா கடைசி டயலாக மறந்துடக்கூடாது, அதை மட்டும் மைண்ட்லேயே வச்சிருக்காரு. நீ வேணா கூத்துறது யோ மேன் அப்படிங்கிறது. தேங்க்யூ சார், வெரி நைஸ். எஸ், வேறமா? எஸ், கம். ஓகே ஓகே, சொல்லி கொடுங்க. எங்க அப்பா சார் வாங்க. இதை நீங்க சொல்லி கொடுக்கல ஒரு முகம் பக்குன்றுச்சுமா, அச்சோ அப்படின்னு சொல்லல ஒரு. எஸ், எப்படின்னு சொல்லி காட்டுங்க சார். கை காலம் உதருது, பரவாயில்ல. சரி, ஒருத்தர் நீங்கள் சந்திக்கல, என்ன சார் இப்படி இருக்கீங்க, நீங்கள் கை கொடுப்பீங்க, அவ்வளோதான். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன். ஓகே, நம்ம 2 பேரும் இப்போ அவங்க செஞ்சது எனக்கு செஞ்சு காட்டணும். கண்ணத்தோட கண்ணை ஒட்டானு சார். என்ன சார், ஊருக்கு போயிட்டு கொள்ளுப்பாட்டியை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிக்கிறீங்க. அது ஏதோ ஒரு 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 பாடி லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. ஓகே, ஆனால் அது கஷ்டமாக இருக்கா? வரல. ஓகே, இப்போ என்ன சொல்லி கொடுக்க போறீங்க அவருக்கு? ஆக்சுவலா ஃபிலிம்க்குலாம் போனோம்னா படத்தை பார்த்துட்டு அப்படியே செலவானது அவருக்கு தெரியும். ஓகே, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஃபிலிம் பார்க்கற எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? நல்லா உட்காந்துங்கலங்க. நல்லா நீங்கள் சினிமாலாம் தியேட்டர் படம் பார்க்குறீங்க, அப்பாவும் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாரு. உட்காருங்க சார். நான் அப்பா மட்டும் தான் போயிருந்தோம். ஓகே, நீங்கள் தான் போயிருங்க. அப்போ நீங்கள் தான் மைக் வச்சுக்கணும். எப்பவுமே வந்துட்டு சினிமா தியேட்டருக்குலாம் போனால் ஃப்ரெண்ட்ஸோட போனால் ஜாலியாக கைத்தட்டி அது மாதிரி. அப்பா கூட போயிருந்தேன், இவங்க எப்படி உட்காந்துருக்காங்க அதே மாதிரி தான் நானும் உட்காந்துருந்தேன். இதில் நடுவில் என்கிட்ட ஓகே, என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் அவர் கொடுக்கணும் அது சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மைக்கு நீங்கள் பிடிங்க. இப்போ வாவ் கை தட்டுறீங்க நீங்கள். வாவ் வாவ் வாவ், நல்லா பண்ணுறீங்க சார். இன்னொரு தடவை அந்த வாவ் பண்ணுங்க, நல்லா இருக்கு ஆக்சுவலாக. வாவ் வாவ். ஓகே, அடுத்த எக்ஸ்பிரஷன். புது ட்ரெஸ் எல்லாம் போட்டோன்னா எப்படி இருக்குப்பா?
இப்போ ஆ வாவ் ஓ எல்லாத்துக்குமே வாவ் தானே இந்தம்மா இது ரொம்ப கஷ்டம் இது ரித்தம் வந்து 7 கட்டையில போகுது வாவ்லயே நிறைய மாடலேஷன்ஸ் இருக்கு. ஓகே இன்னொரு மாடலேஷன் ஆகுது இன்னொரு வாவ் வாவ் சார் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு சார் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும் நான் என்ன ஆனந்த் வைத்தியனை கூட்டியார முடியும் இப்ப நல்லா இழுத்து வாவ் வாவ் நைஸ் 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 ஸோ தட் நம்ம ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்சு மாடர்ன்னு சில விஷயத்தை நினைக்கிறோம் இங்க எல்லாருக்கும் செல்ஃபி தெரியும் ஆனா செல்ஃபியே அவுடேட்டட் ஆயிடுச்சு இங்க இருக்கவங்க பேசையில தான் தெரியுது அதுல இருக்கக்கூடிய பவுட்லேருந்து ஆங்கர்லேருந்து என்னென்னமோ எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இப்போ செல்ஃபி எடுக்கிறதுக்கு கேமரா எப்படி பிடிக்கிறதுலேருந்து அப்புறமா சிரிக்கிறது எப்படி ரியாக்ட் பண்றது எப்படி வந்து ஹாப்பியாக நம்மளுடைய மொமெண்ட்டை காட்டணும் ஹக் பண்றது எப்படி ஒருத்தர் க்ரீட் பண்றது எப்படின்னு இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு புதிய இப்போ பார்த்தப்ப உள்ளுக்குள்ள சந்தோஷமும் நான் முதல்ல சொன்ன அதே தான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா எவ்வளோ மாடர்னாக அழகாக நம்ம பிள்ளை ஃபோட்டோ எடுக்குதுன்னு தோணினாலும் லேசான ஒரு பதட்டம் அப்பாக்களுக்கு இருப்பதை இப்போவே நான் பார்க்க முடிந்தது நம்ம சோஷியல் செட்டப்ல என்னன்னா பொம்பளை பிள்ளைகிட்ட எல்லாத்தையுமே வந்து அப்பாவால் சொல்லிட முடியாது ஒரு அளவு தான் எப்பா ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னு அதே சொல்லி விட்டுருவாங்க அதுக்கு பிறகு ஒரு லெவல் இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மனைவியிடம் தான் அதை பற்றி பேச ஆரம்பிப்பீங்க அல்லது பற்றி புலம்ப ஆரம்பிப்பீங்க என்னப்பா இப்படி என்ன மாதிரி ஆக இப்போ இன்னைய ஸ்டேட்டஸில் நீங்கள் உங்கள் மனைவியிடம் உங்கள் மகள் குறித்து உங்களுடைய வயது வந்த இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மகள் குறித்து என்ன புலம்புகிறீர்கள் இப்போ பார்த்தாலும் சோம்பேறியாகவே இருக்கா பார்த்தாலும் டயத்துக்கு எழுந்திருக்க மாட்டேன் டயத்துக்கு குளிக்க மாட்டேங்கிறா நீ ஒன்றும் கண்டிக்கவே மாட்டியா நீ ஆ பார்த்தா எதுவும் சொல்லி அவளாவே தானாக ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறா ஆஹா நம்ம சொல்லி கொடுத்து செய்ய வேண்டியிருக்கு நீ கண்டிக்க மாட்டியா கண்டிச்சு வை அவளை ஓகே நீ வந்து பறக்கிறதுலே இருக்க என்னால உன்ன மாதிரி பறக்க முடியாது ஓகேவா எனக்கு பை பர்த் நான் வந்து சோம்பேறி ஆயிட்டேன் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதான் கொஞ்சம் மாற்றிக்கணும் பார்க்கலாம் பை பர்த்டே கொஞ்சம் சோம்பேறியா இருக்கீங்க ஆமாண்ணா ஐ அக்ரி இல்லை ஆக்சுவலாக என்னன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு பதிலே வராது இன்னைக்கு ரியாலிட்டி மனசில் இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் காலைல 7 மணி 7 மணி ஆஃபீஸுக்குண்ணா 7 மணி 7:50க்கு ஆஃபீஸுனா 7:15 தான் எந்திரிப்பான் இது அதான் ஃபேன் ஆஃப் பண்ணு ரூமை போட்டு சொல்லாத எழுப்பினா ஒரு நாள் லீவை போடட்டும் சும்மா எந்திரிக்க வேண்டியது பை சொல்லிட்டு போயிட வேண்டியது சாயந்தரம் ஒரு பை நைட்டு வந்தோடனே இந்த ஆப்ஸு டிவி சினிமா பார்த்துட்டு இது பொண்டாட்டி சொல்லி இந்த மாதிரி தெரியட்டு போட சரியாக வராது நம்ம லைஃபுக்கு சரியாக வராது பிடிச்சி ஒரு நல்லா பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நைட்டு வரதுக்கே 9 மணி ஆயிடுது அதுவே பயங்கர டயர்டாக இருக்குது எனக்கு அந்த ட்ரெயின் மாதிரி இந்த ட்ரெயின் மாதிரி வரதுக்கே பயங்கர டயர்டாகிடுது அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருக்குது நைட்டில் படுத்தோன்னே தூக்கம் வரதும் கிடையாது ஒன்று மாதிரி எனக்கு காலையில் அதனால எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகுது காலையில் எந்திரிக்க லேட்டாக கூட மற்ற சனி ஞாயிறு வந்து பார்க்கலாம் இல்லையா அப்படி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒன்றும் பண்ணலாம் வீக் டேல தூங்க முடியாததெல்லாம் ஈடு கட்டுறதுக்கு எனக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இருக்குது வேற எப்போ தான் நான் தூங்குறது மற்ற டிவி ப்ரோக்ராம் சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா இந்த டிவி சாரி 6 மணிக்கு ஆரம்பிச்சா 9 மணி வரைக்கும் ஐயா நான் முதல்ல பக்கம் வார்த்தை வந்துடும் முதல்ல பக்கம் நம்ம தேவக்கோட்டை இப்போ வார்த்தை தடிச்சு வந்துடும் பிள்ளைட்டையுமே தடிச்சு பேசிடுவேன் நான் சில சமயம் ஏன்னா நாளைக்கு இந்த பூ நல்ல இடத்துல பொறிச்சு கொடுக்கணுங்க நாளைக்கு அப்பம் பேரில் கெட்டு போயிடக்கூடாது நம்மளுக்கு அந்த ஆதங்கம் வேற எனக்கு புரியவே இல்லை டிவி பார்க்கறதுக்கும் நல்ல இடத்துல பிடிச்சிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு புரியவே இல்லை எனக்கு சொல்ல முடியாதுங்க 10 இடத்துல பார்த்தா ஒன்று வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்க அந்த ஒண்ணுல நான் இல்லை நீ நம்பணும் தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை என்ஏசி ஜுவல்லர்ஸ் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை என்ஏசி ஜுவல்லர்ஸ் கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் ஜென் நெக்ஸ்ட் இன்ஃபேக்ட் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது உங்களுடைய ஆட்டிடியூட்லேருந்து அவங்க மனசில் பட்டதை பட்டுன்னு பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் அப்பாக்களுக்கு பிள்ளைகளுடைய துணிச்சலும் இந்த மாடர்ன் சிந்தனையும் பிடித்திருந்தாலும் கூட கொஞ்சம் பயமும் பதட்டமும் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த ஊடாட்டம் தான் இந்த ஷோவனுடைய மையக்கரு தொடர்ந்து பேசுவோம் எஸ் உங்கள் மனைவியிடம் என்ன புலம்புகிறீர்கள் எஸ் இப்போ நான் வந்து மதுரையிலேருந்து வரேன் எனக்கு வந்து என் பொண்ணு வந்து 11th படிக்கிறது இன்றைக்கி மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்போர்ட்ஸில் இருக்குது அந்த பொண்ணு இருக்குது இந்த ப்ரோக்ராமுக்கு கூப்பிடப்போ முதல்ல அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரதா தான் அழைச்சிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு கொடுத்துருச்சு இது என்ன ஒரு பதட்டமாக இருக்குன்னா காலையில் போயிடுதுனாக்கா காலையில் 6 மணிக்கு போயிடுச்சு எல்லாத்தையும் கடந்து தான் போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வெளியில் விட மாட்டாங்க எங்கள் பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வர்ற மாதிரி தெரியல அந்த பொண்ணுகிட்ட கேட்டோம்னா ரொம்ப இயல்பாக பதில் சொல்லுது அதாவது அந்த பிள்ளைக்கு வந்து என்னன்னா ஒரே ஸ்போர்ட்ஸு அந்த இதுலேயே இருக்கிறாங்களே தவிர இதை வந்து எப்படின்னா என் ஒய்ஃப்கிட்ட தான் சொல்லி இது பண்ணோம் அதுகிட்ட கேட்டால் ரொம்ப ரிலாக்ஸாக கேர்லெஸ்ஸாக ஒன்றும் கிடையாதுமா ஒன்றும் இல்லைப்பா நான் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போகணுமா போகக்கூடாது என்ன நினைக்கிறீங்க சார் ஸ்போர்ட்ஸ் போகணும் கண்டிப்பாக அதுக்கு தான் விட்டுட்டே வந்திருக்கேன் என் பொண்ணை
வேண்டாம் போட்டு ஸ்போர்ட்ஸ் போகணுன்னு. Okay. இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்களா அதை விட தாண்டி ஒரு பதட்டம் இருக்குது. பதட்டம் இருக்கு. ஆ 3 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், 60 பேர்கிட்ட பேசுனாங்கன்னா 3 மணி நேரம் ஆகுது. ஒருத்தர்கிட்ட பேசுறீங்கன்னா என்ன பேச முடியும்? ஃப்ரெண்டு அதெல்லாம் வேண்டாம். அதாவது யார்கிட்டயும் பேசுகிறவங்ககிட்ட நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, போனீங்களா, ப்ரோக்ராம் முடிச்சு இதானே கேட்க போகிறீங்க. யாருக்கிட்டே இருந்தாலும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வெளியாளாக இருந்தாலும் சரி, இதான் திருப்பி திருப்பி பேச போகிறோம். சட்டை போட்டே நல்லா இருக்கா, இதான் பேச போகிறோம் யாருமே. 3 நிமிஷம் 60 பேர்கிட்ட பேசுனீங்கன்னா 3 மணி நேரம் ஆகுது. கடைசியில் வந்து சாப்பிடாவாமா சாப்பிடாவான்னு கடைசியில் வந்து நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேனா இது விட்டாச்சு. ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் 3 மணி நேரம் 3 இல்ல, நிமிஷம் அவங்க அடிக்கடி என்ன நிறைய அச்சீவ்மெண்ட் பேர் என்ன? இல்ல, உங்க பதட்டம் நீயும் என்னன்னு சாப்பிடல நானும் சாப்பிடல. எனக்கு புரியுது. பதட்டம் இதுல என்ன பதட்டம் அதான் இப்படியே ஓட்டின கதையாக கால் நைட்டு 12லேருந்து 2 மணி வரைக்கும் படுக்கிறது, காலைல வந்து 8 மணிலேருந்து 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எழுந்துக்கிறது. அதாவது இப்போ இவர் முன்னாடி நான் சில விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி என் கிளாஸ்ல இருக்கிறவங்கள அவங்க முன்னாடி சில விஷயத்த சொல்ல முடியாது. அந்த விஷயத்தை தான் வேற ஒருத்தர்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் காசிப்ஸ். தாராளமாக பேசுங்க. Okay. தடுக்க முடியாதுல்ல எப்படி இருந்தாலும். லீவ் இட். ஆனா பதட்டமா தான் இருக்கு. காலேஜில் வந்து ஏதாவது வெளியில் அனுப்புகிறாங்க, சோஷியல் சர்வீஸு, அது இது டான்ஸு ப்ரோக்ராமு எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க. போனாங்கன்னா எப்போ வருவாங்கன்ற பதட்டம் பயங்கரமாக இருக்குது. அதை வீட்டில் சொன்னால் என்ன எங்கே போயிட போகிறாவா, நீங்கள் அவளை போயிட்டு டெய்லி திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. நேற்று ராத்திரி கூட சண்டை. என்ன சொல்றீங்க? அவங்க அம்மாட்ட என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலா? ஏம்மா என்னம்மா இவ்வளோ நேரம் தூங்குறா, சரி இந்த வீட்டுக்கு காலேஜ்லேருந்து வந்தால ஒரு தண்ணி எடுத்து வைக்கலாம், அந்த பாத்திரத்தை கழுவலாம், இந்த வாஷிங் மிஷினில் துணியை போடலாம், இதெல்லாம் செய்ய சொல்கிறதானம்மா அப்படின்னா விடுங்க அவள் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறா. பாத்திரம் கழுவ எனக்கு பிடிக்காது, நான் பண்ண மாட்டேன் சார். பாத்திரம் கழுவ பிடிக்காது, வீட்டில் வேற எந்த வேலையும் செய்யறதுக்கு பிடிக்காது, தண்ணி எடுத்து வைக்கணும்னா தண்ணி எடுத்து வைக்க மாட்டா. யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு அது த்ரில் இருந்தா பிடிக்கும்ல சார். இப்போ ஒரு கிச்சன்ல இருந்து அம்மா ஏதாவது பாத்திரம் எடுத்துட்டு வர சொல்றாங்க, இல்ல சாப்பாடு பொருள் எல்லாமே எடுத்துட்டு வர சொல்றாங்கன்னா நான் ரைஸ் பவுல் மேல சாம்பார் பவுல் சம்திங் அப்படி எடுத்துட்டு வருவேன். எங்க அப்பா எல்லாம் அதுக்கும் டென்ஷன் ஆவாங்க. அறிவில்ல கீழே போட பாரு அப்படி சொல்லி திட்டுவாங்க. நேத்து நைட்டு சண்டை அதுக்கு தான் நடந்தது சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் சண்டை நடந்தது. சார் நான் உண்மையிலே சொல்றேன், நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. நான் உட்காந்துருக்கிறேன், சாப்பாடு வைமான்னு சொல்லி சொல்றேன். என் ஒய்ஃபும் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. இந்த சின்ன குழந்தை தவந்து போகும் பாருங்க, ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு குழந்தை தவந்து போய் ஏதாவது எடுக்க போகும் பாருங்க, அந்த மாதிரி போறாப்புல. அப்ப நான் சத்தம் போட்டேன். அப்ப அதெல்லாம் கரெக்டானு கேளுங்க. அதெல்லாம் கரெக்டா சார்? தவந்து போ ஜாலியா இருக்கும் சார். வேலையை எரிச்சல் படி செய்யறது இல்ல, அது ஜாலியா போறது சார். சாப்பாடுக்கு உட்கார்ந்திருக்காங்க, சாப்பாடு ஜாமான் ஒண்ணு எடுத்துட்டு வர சொல்றாங்க, அதுக்கே அப்படி அசம்பந்தமா வேணும்னு அப்படி போல. ஓ உண்மையாவே தவழ்ந்து தான் போனீங்களா சார்? சார் உண்மையிலே தவழ்ந்து இல்ல சார், உலகத்திலேயே சாப்பாட்டு தவழ்ந்து எடுக்கிறது ஓ ஜாலியா இருக்கு உங்களுக்கு. எப்படி தவழ்ந்து போனீங்க? வாங்க இங்க. அது சார் சார் அது வந்து ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு. இது இன்னொரு மாதிரி பார்க்கலாம். அவங்க வீட்டு ஹேப்பனிங் ஆக்க பாக்குறாங்களான்னு தெரியல எனக்கு. வாங்க. இந்த பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கமா? ஆக்சுவலா என்ன, நீங்க ஒரு விஷயத்துல கொஞ்சம் நாங்க அவங்களை சப்போர்ட் பண்றதுக்காக சொல்ல, உங்க வயசுக்கு நீ எந்திரிச்சு போயிட்டு வாங்கிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு எந்திரிச்சு நடக்க முடியாமல. பசங்க வீடை வந்து கொஞ்சம் ஜாலியான அட்மாஸ்பியரா மாத்த பார்ப்பாங்க. கரெக்ட் சார், சந்தோஷம் சந்தோஷம், நான் இல்லைன்னு சொல்லல. சரி, ஃபியூச்சர்ல இன்னும் பெரிய ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்களேன். ஃபியூச்சர்ல இதை நினைச்சு நீங்க சிரிப்பீங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு நீங்க ஒரு நாள் போவீங்கல்ல, அப்ப அந்த பொண்ணு இப்படி உட்காந்துருக்கும் உங்களை மாதிரி உட்காந்துட்டு பக்கத்துல அந்த பையனை கல்யாணம் பண்ணி ஒரு ராஜ்னு அவன் பேர்னு வச்சுங்களேன், ராஜ் போய் சாம்பார் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அது போய் எடுத்துட்டு வருவார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மாறிப்பாங்க சார். அப்புறம் உங்க பொண்ணு ஒரு நாள் வீட்டுல இல்லைன்னா வீடு கலகலப்பா இல்லைன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னா, அவ வாழ்த்தனம் பண்றா. அது சின்ன சின்ன சேட்டை தானே, இதுல என்ன இருக்கு? இது என்ஜாய் பண்ணா என்ன? இது ஜாலியா இருக்குது. எங்கம்மா திரும்ப கிரால் பண்ணி சாம்பார் சட்டி எடுத்துட்டு வா. இப்படி உட்காந்துச்சு, அப்படியே போயிட்டு சாப்பாடு திரும்ப எடுத்தாச்சு. அவ்வளோதானே சார், சாம்பார் வந்துருச்சுல சார். ஆக்சுவலா பட் ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங். இது வந்து இந்த நடவடிக்கை சரியா தப்பான்னு இப்போ நம்ம விவாதிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இது நாளைக்கு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு போன பிறகு ஒவ்வொரு முறை நீங்கள் சாப்பிட உட்கார்றப்பையும் இந்த பொண்ணு இப்படி போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தது தான் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. அதுதான் நடக்கும், அதான் வாழ்க்கை. பெண் பிள்ளைகள் எப்பொழுதுமே வீட்டை பார்க்குறாங்க. இது அப்படி பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். வேற டிவி, ஃபேஸ்புக், அப்புறம் மியூசிக் அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் என் டாட்டர்கிட்ட ஷீ இஸ் யூஸிங் ஆல் திஸ் திங்ஸ். அதை பற்றி ஐ டோன்ட் ஹேவ் எனி பாதர். ஆனால் ஒன்று வந்து த அமௌண்ட் ஆஃப் டைம் ஷீ யூஸ் டு ஸ்பெண்ட் ஃபேமிலி கூட இருக்கிறது. எப்போ வந்தாலும் ஷீ இஸ் வித் தி ஃபேஸ்புக் ஆர் மொபைல் ஃபோன் அப்படி இருக்கிறதுனால
அவ்வளோ ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. when I come back from office also she's busy with her friends. She also studies but most of the time she's with the mobile phoneல யூஸ் பண்ணால the ஜாஸ்தி amount of time வந்து என்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறது அவளுக்கு இல்லை. When I come and sit with you, you are on WhatsApp. நான் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணும்போது யூ ஆர் பிஸி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி எனக்கு நான் காலேஜ்லேருந்து வர கொஞ்ச நேரத்தை when I give it to my school friends, then I don't know what to do. That. See, you used to spend a lot of time with us in the evenings. Nowadays, இப்போ வந்து ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது because whenever she comes back from college, வந்து immediately she'll keep அந்த ஃபோன் சார்ஜ் பண்ண வைப்பாங்க. நீங்கள் பேசும்போது நான் என்னைக்காவது ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே பேசியிருக்கேனா? When you come and talk to me, I keep the phone aside. அதே மாதிரி But it's become like எப்போ பார்த்து you keep phone வந்து இப்படி பண்ணி I don't feel like discussing anything with you, no? That's the reason. But it's just because I get a few hours to talk with my friends. And So that it's even you only- should understand that. It's only a concern, nothing else. It's only a concern. I wanted her to spend more time with me. If you would come and tell Meera, I want to spend time with you, I'll be always ready, Papa. எஸ் தென் பக்கத்தில் கொடுங்க சார்ட்ட. வண்டி வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க வரான்னு சொல்லி வண்டி எடுத்து போவான். வண்டியை அது மாதிரி கொடுத்து அனுப்புற, வண்டி கொடுத்து அனுப்பக்கூடாது. இந்த மாதிரி அவள் வேகமாக ஓட்டுறா வண்டி, ஏதாவது ஆச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவேன். வண்டி மெயினா? வண்டி வந்து மெயின். வேகமாக ஓட்டுறாங்களா? வேகமாக ஓட்டுறாங்க. வண்டி போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரேன்னு சொல்லி போவாங்க. அது வந்து பதட்டமாக இருக்கும் சார். பதட்டமாக இருக்கு. ஆனால் பட் உங்களுக்கு ஸ்பீடில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஃபாஸ்ட்டாக போகணுன்னு இருக்கு. இருக்குல்ல? நீங்களே ஒரு படத்தையே எத்தனை முறை சார் பார்ப்பீங்க? அது ஏன் பிரச்சனை வச்சுங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேவரட் ஹீரோனா நிறைய தடவை பார்ப்பேன். அவங்கவுங்களுக்கு ஒரு பார்த்த இன்ட்ரெஸ்ட். படத்தை நீ பார்க்குறேம்மா, நீ மறுபடியும் வேற இன்னொரு ஃப்ரெண்டு வந்தாலும் வேற படத்தை பாருமான்னு சொல்கிறேன். வாழ அதே படத்தை தான் மறுபடியும் போய் பார்ப்பாங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்த்துட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 தடவை படத்துக்கு போறது பிரச்சனைன்னு சொன்னா பரவாயில்லைங்களா? பார்த்த படத்தை ஏன் பார்க்குறேன்? பார்த்த படத்தை அங்கிருந்து தியேட்டருக்கு போயிட்டு வெளியே வராங்க, சில பிரச்சனைகள் வரும் தியேட்டர்ல, அதனால வேணான்னு சொல்றது. உங்களுக்கு பிரச்சனை பொண்ணு தியேட்டருக்கு போறதா, பார்த்த படத்தை திரும்ப பார்க்கறதா? பதட்டப்படுறது. அதான் என்ன பிரச்சனை? பிரச்சனை வந்து இந்த மாதிரி அடிக்கடி வெளியே போய் படம் பார்க்கறதால ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டருக்கு மாலுக்கு உங்க பொண்ணு போறது உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே மேட்ரு. அதுக்கு ஏன் சார் படத்தை 2 தடவை பார்க்கலாம் இழுக்கிறீங்க? அதாம்மா மேட்ரு. என்ன சார் எனக்கு மாலுக்கு தியேட்டருக்குலாம் ஃப்ரெண்ட்ஸோட போறீங்கல்ல, அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. அதெல்லாம் என்னால இருக்க முடியாது பாப்பலாம். அதெல்லாம் எல்லாம் இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அதாவது இதுக்கு பதிலே சொல்ல, அதெல்லாம் இல்லாமலாம் இருக்க முடியாதுட்டாங்க ஒரே வார்த்தை. என்னுடைய விருப்பம் என்னன்னா சார், அடிக்கடி அந்த மாதிரி போய் படத்தை பார்க்குறது பல விதத்தில் நமக்கு தொல்லை வரும்ன்றதால நான் பயந்து என்னோட மனைவிட்டு நம்ம புலம்புவேன். கூல் டாட், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பார்த்துக்கலாம். பிரச்சனையும் இல்லை, கூல் டேடுங்கிறாங்க. வளரும் தமிழ் குடும்பங்களின் அப்பாக்கள் ஒரு பக்கம், அவர்களுடைய பெண் பிள்ளைகள் இன்னொரு பக்கம். இவர்களுடைய வாழ்க்கை பற்றி பேசுகிறது இன்றைய நியா நானா. ஸ்டே டியூன் வித் அஸ். இது ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஒரு பக்கம் அப்பாக்கள், இன்னொரு பக்கம் மனதில் பட்டதை ஆட்டிடியூடோட பட்டுன்னு பேசக்கூடிய இளம் பெண்கள். பேசலாம். காலேஜோ இல்லை வெளியே எங்கே போனாலும் வந்துட்டேன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னு எங்கள் ஒய்ஃப் கிட்ட கேட்பேன். சார் ஐ எம் 18, என்கிட்ட இன்னும் ஒரு ஃபோன் இல்லை. அண்ட் நான் இருந்தாலும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் கிட்ட வாங்கி இன்ஃபார்ம் பண்ணுவேன். பட் எவ்ரி டைம் ஐ கான் ஜஸ்ட் பி டிபெண்டட் ஆன் தெம். அவங்க கிட்ட நமக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சார். சரி, ஆல்வேஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, வரேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஓகே. பட் போயிட்டு என்கிட்ட ஒரு ஃபோன் வந்தால் அப்பா இங்கே இருக்கேன் சொல்லிவிடுவேனே. இல்லை ஏன் ஃபோன்? இப்பெல்லாம் எல்லா ஃபோன் வச்சுருக்காங்களே, ஏன் ஃபோன் வாங்கி தரல? அதை இப்போ எல்லா ஃபாதரும் சொன்னது அந்த ஃபோன் ஐட்டம் தான் சொன்னாங்க இல்லைங்களா. ஃபோனில் தான் பேசிட்டு இருக்காங்க, ஃபோனில் தான் இது பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் ஃபோன் வாங்கி கொடுக்கல? அவ்வளோதான். அதுதான் சார் ரீசன், இதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. படிப்புக்கும் ஃபோனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. படிப்பு கெடும். கண்டிப்பாக. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லேயும் ஃபோன் இருக்கப்போ உங்கள் கையில் ஃபோன் இல்லாத உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரி கிளாஸில் யார்கிட்ட வாட்ஸ்அப் இல்லைனாலும் நான் தான் எழுந்து நிற்பேன், ஃபோன் இல்லைனாலும் நான் தான் எழுந்து நிற்பேன். ஒரு நல்ல பேரும் இருக்கும், இவ்வளோ வயசாகி கூட 18 இயர்ஸ் உங்ககிட்ட ஃபோன் இல்லை, நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. பட் ஒரு நெசசரி நீட்ஸ்க்கு ஐ நீட் ஃபோன். ஸோ இப்போ இந்த ஆக்சுவலாக என்னதான் இருந்தாலுமே உங்கள் யங் ஏஜ் குரூப்புக்குள்ளே கூட 18 இயர்ஸ் வரைக்கும் ஃபோன் கூட வச்சுக்காம இருக்கா நல்ல பொண்ணு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கண்டிப்பாக அந்த பேர் வேணுமா, ஃபோன் வேணுமா? ஃபோன் தான். அந்த பேர் வேணுமா, உங்களுக்கு ஃபோன் வேணுமா? அந்த பேர் இது வரைக்கும் கிடைச்சது போதும், இப்போ ஃபோன் வேணும். ஓகே, தேங்க்ஸ். நீங்கள் உடனே ஃபோன் வாங்கி தரேன் சார், ஏன்னா தெளிவாக இருக்காங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நான் எது சொன்னாலும் கூட பேசுறது. கூட பேசுது.
ஏன் டிவியும் போட்டு வச்சிருக்க கம்ப்யூட்டரும் போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பதில். அதுதான் ரொம்ப இதுவாக இருக்கும். எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லின்னு இருப்பேன். ஓ கூட கூட பேசுறது. கூட பேசு. சார் நான் பிஎல் படிக்கிறேன் சார். அப்படின்னா பேசிதானே சார் ஆகணும். கூட பேசுறதுனால எங்கே போனாலும் யாருக்கிட்டையும் அதே மாதிரி பதில் கூட பேசி என்ன பிரச்சனை வருமோ ஓகே அந்த மாதிரி ஒரு பதம். பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன் சார். பிரச்சனை வந்தா நான் பாத்துங்க. பார்த்துக்கிறேன் சார். ஆனா ஒண்ணு பாத்துங்க, குறுக்க பேசுறதே பிரச்சனை. இன்னைக்கு லாங்கிறது ஒரு ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற படிப்பு. ஆமாம் சார். அப்புறம் அதுக்கு மட்டும் எப்படி படிக்க வச்சீங்க? படிக்க வைப்பாங்களாம் சார், ஆனால் கிரிமினல் லாயர்லாம் ஆக விட மாட்டாங்களாம். ஓ அது வேற எதுனா ஜாப் தான் நீ ட்ரை பண்ணும். லீகல் அட்வைசரா போக்குறல, கிரிமினல் லாயர்லாம் ஆக விட. நீங்க உங்களுக்கு என்ன லாயர் ஆகணும்? எனக்கு கிரிமினல் லாயர் தான் ஆகணும். ஏன் கிரிமினல் லாயர் ஆகணும்? சார் அதில் தான் சார் கொலைன்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சார். என்ன சார் உங்க பதில்? உலகம் எங்கேயோ இருக்கு சார், அதில் தான் கொல்லுன்னு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படிங்கிறாங்க. எங்க இருக்காரு சார்? எனக்கு பயமா இருக்கு, ஆனால் அவங்களுக்கு அது ஆனா அந்த பொண்ணுக்கு பயம் இல்லையே. பயம் இல்லை. ஆ சரி ஒட்டு தான் கொடுக்கணும். ஆனா ஒன்று சொல்றேன், இந்த படிப்பு நீங்களே சூஸ் பண்ணதாமா? எனக்கு ஆசை இருந்துச்சு சார். எங்க டாடிக்கும் மம்மிக்கும் பிடிக்கும். அதான் உங்களுக்கு பிடிச்சதா நீங்க எடுத்தீங்க. உண்மையாவே சில படிப்புகளை சூஸ் பண்றவங்க அந்த கேரக்டர்ல இருப்பாங்க. ஒரு லாயருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணு இயல்பாகவே கொஞ்சம் துணிச்சலாக தான் சார் இருக்கும். ஆனா அந்த கூட பேசுறது எவ்வளவு ஜாலியா இருக்கும். அவங்க அப்போ கோவப்படுவாங்க சார், அது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் சார். அப்பா சார் உங்களுக்கு காமெடி ஆக்குறாங்க அவங்க, நீங்க பேசாம இருக்கதான் உத்தமம். எஸ், என்ன புலம்புறீங்க உங்கள் மனைவியிடம்? மார்னிங்கில் சாப்பிட்றதுல என்னாச்சு, லேட் ஆகிடுச்சு. இதில் எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்து சாப்பிடாம போனால் ஏன் போனால். நிறைய பேர் மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது தான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் காலைல சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நேரமே இல்லை, சாப்பிடாம போறீங்க? காலைல சாப்பிட பிடிக்காது டாடி. சாப்பிட பிடிக்காது இல்லைங்க சார். டைம் அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடியே 3/4 மணி நேரம் நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருப்பேன். அது எல்லாருமே பண்றது தானே. நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னால் 40 நிமிஷம் உட்கார்றது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா, இல்லை காலைல சாப்பிடாம போகிறது என்னது? எது முக்கியம், காலைல சாப்பிட்டு போகிறதா இதுவா? ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி இருக்கிறது தான் முக்கியம். அதான் முக்கியம். பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெரிய கல்ச்சராகவே இங்கே மாறி இது. அவங்க மேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்கிறத தப்பாக பார்க்க முடியாது. இந்த ஏஜில் தான் அப்படிலாம் கொஞ்சம் இருப்பாங்க. பட் இங்கே எவ்வளோ பேர் காலைல சாப்பிட்றீங்க? இங்கேயே இருப்போமே. காலையில் சாப்பிடாதவங்க எவ்வளோ பேர்? ஈக்குவலாக இருக்கீங்க. பட் எனக்கு ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? அது பரவலாக நிறைய பேர் செய்யக்கூடியதாக இருக்கிறதுனால ஹானஸ்ட்டாக உங்களுக்கு ஆட்டிடியூடில் மைண்டில் தோன்றதை சொல்லுங்கள். ஏன் சாப்பிட்றதில்ல? எழுந்துக்கிறதே 7 மணி 7:30 மணின்னு சொல்கிறாங்கல்ல சார், அப்போ தான் எழுந்துச்சு கடகடன் கிளம்பி அது கரெக்டாக இருக்கும் சார். அந்த டைமில் இன்டேக் பண்ண அப்போ தான் எழுந்து நாங்கள் பேலன்ஸ் ஆகும். அதுக்குள்ளேயே சாப்பிடலாம் எப்படி சார் சாப்பிட முடியும்? ஓகே, வேற என்ன ரீசன்? எதுக்காக காலைல சாப்பிடுறது? கடுப்பா இருக்கும் காலையில சாப்பிடணும். காலையில சாப்பிடணும்னா கடுப்பா இருக்கும் 7:30 மணிக்கு. ஓகே, பின்னால் கொடுங்க அந்த புரோட்டா. சார் காலையில் எழுந்த உடனே அவங்க சொன்ன மாதிரி பசியெல்லாம் எடுக்காது, பசிச்சும் போது தான் சாப்பிடணும். நீங்கள் சொல்கிற மாதிரி காலையில் 8 மணிக்கு சரி பிரேக்ஃபாஸ்ட் டைம் சாப்பிடணும்னா சாப்பிடணும், சாப்பிட்டு தான் ஆகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படி இம்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் நான் ஃபீல் பண்ணலை. லைக் அதில் ஐ டோன்ட் ஃபைண்ட் an issue because I like doing that. You like doing it, okay. I like doing that. பக்கத்துல it's not at all a issue நீங்க நினைக்கிறீங்க? அவங்கள விட எங்க உடம்புல எங்களுக்கு மாதிரி ரொம்பவே அக்கறை இருக்கும் சார். அவங்களே எங்களை அப்படி பார்த்துக்குமோ நாங்கள் அதை விட நாங்கள் நல்லா பார்த்துப்போம். we are grown up, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களை இம்போஸ் பண்ணாம இருந்தாவே so we are grown up, எங்களுக்கு தெரியும். சும்மா எங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்காதீங்கங்கறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்னா என்ன மீனிங்? பிரேக்ஃபாஸ்ட்க்கு மீனிங் இது ரொம்ப காலமா இதுக்கு ஒன்று சொல்லிட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் மீனிங் உங்களுக்கு தெரியும் சார். பிரேக்கிங் த ஃபாஸ்ட் இதை விட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹோட்டலில் போனால் நீங்கள் என்ன சார் ஆர்டர் கொடுப்பீங்க? ஃபுட் ஹோட்டலில் போகலாம். ஜென்ரலா தோசை. தோசை சாப்பிடும். டக்குன்னு அடுத்தது கத்தாதீங்க. இட்லி ஆர் தோசை. இட்லி தோசை. இட்லி தோசை. இட்லி தோசை. பொங்கல். இட்லி தோசை. சப்பாத்தி. சாம்பார் வடை. டிஃபன் ஐட்டம்னா உளுந்து வடையும் இல்ல உப்புமா அண்ட் அந்த ஐட்டம்ஸ். பக்கத்துல வேற? இட்லி பொங்கல் சாப்பிடுவோம் சார். இட்லி பொங்கல். பரோட்டா. இட்லி வடை. ஓகே, இட்லி வடை. ஓகே, அப்படியே இங்க இந்த வரிசையில் கொடுங்க. மைக் கொடுங்க. என்ன வாட்ஸ் யுவர் ஃபேவரட் டிஷ்? நூடுல்ஸ். சாண்ட்விச். பீஸா. சிக்கன் நூடுல்ஸ். சாண்ட்விச். ஃப்ரைட் ரைஸ். சாண்ட்விச். ஃப்ரைட் ரைஸ். பிரியாணி. சப்பாத்தி. ஜூஸ் காஃபி. Bread omelette or fruit salad? Bread omelette or fruit salad? Yes. Fried rice. Sandwich. Salad. Fresh grape juice or fruit salad? Okay, fresh grapes juice. அப்புறம் சார் கேழ்வரகு கஞ்சி அண்ட் ஃப்ரூட்ஸ்.
சார் சாண்ட்விச் சப் வித் வெஜிடபிள்ஸ், சப் வித் வெஜிடபிள்ஸ், எஸ். ஸ்ப்ரவுட்ஸ், ஃப்ரூட் சாலட். ஸ்ப்ரவுட்ஸ், ஃப்ரூட் சாலட், எஸ். சாண்ட்விச் அண்ட் சாலட்ஸ், சாலட்ஸ். ஃப்ரெஷ் ஜூஸ். ஃப்ரெஷ் ஜூஸ். இந்த உணவை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மெஜாரிட்டி பிள்ளைங்க சொன்னது சாண்ட்விச், ஃப்ரெஷ் ஜூஸ். பட் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதா இந்த ஷோ 100% ஜஸ்டிஃபை பண்ணல. ஒன்று, அதை விட மிக முக்கியமானது, இங்கே பெருவாரியானவர்கள் சொன்ன இட்லியை இங்கே சாப்பிட்றதே இல்லைங்கிறது தப்பு. இட்லி தான் உங்களுடைய நேச்சுரல் ஃபுட், ரொம்ப நல்ல ஃபுட், எளிதில் ஜீரணிக்கக்கூடிய ஃபுட். எதுக்கு இதை கேட்டேன்னா, இன்னைக்கு பசங்க கண்மூடித்தனமாக திங்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, ரொம்ப காஷியஸாக திங்குறாங்க. ரெண்டாவது, பட்ஜெட் மைண்டு நமக்கு அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். நம்ம யோசிக்கல, ஏன் இட்லி தோசை போயிருந்து தெரியுமில்ல, அந்த மெனு எடுத்து பார்ப்போம், கண்ட மணிக்கு விலை போட்டு வச்சுருப்பானுங்க, சரி தொலையுது அப்படின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்துக்க ட்ரை பண்ணுவோம். அது அப்பாவின் மனசு, பாராட்டுக்குரியது, அது இல்லைன்னு சொல்ல. பட் தேர் ஹெல்த் கான்ஷியஸ். ஓகே, அடுத்த புலம்பல் என்ன? I tell her to be more organized. More organized? See, for example, exams இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் எதுக்கு படிச்சுட்டு 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு 1 மணி நேரம் படுத்துட்டு 4 மணிக்கு எழுந்துட்டு, you can be more organized, you can study well. அப்பா வீட்டில் இருக்கும் போது நீயும் அம்மாவும் இருக்க, ஸோ ஐ டோன்ட் ஃபீல் த நீட் டு பி ஆர்கனைஸ்ட். இப்போ என்னை தனியாக விட்டேன்னா ஐ வில் பி கன்ஃபார்மாக ஆர்கனைஸ்ட். பயங்கரமாக பதில் சொல்லுங்க. இல்லை சார், she herself knows ஃபார் இந்த படிப்பு சம்மந்தமாக சொல்லிட்டு இருக்கும்போது, now it is giving very good result to her. She has come as a topper in her college now. Okay. That is because she has become more organized now. சரி, உங்க டாப்பரா வந்துட்டாங்க, ஓகே. ஆனா அது ஆர்கனைஸ்டா இருக்கிறனால தான் டாப்பரா வந்துட்டாங்கங்கிறது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் அங்கேயே கேட்குறேன், நீங்க ஆர்கனைஸ்டா இருக்கிறனால தான் டாப்பரா இருக்கீங்களா? இது வரைக்கும் ஆர்கனைஸ்டா இருந்ததே கிடையாது. இது வரைக்குமே இல்லையா சார்? சார் ஒன்னு புரிஞ்சு, இப்போதான் படிக்கணும்ங்கிற அந்த சீரியஸ்னஸே வந்திருக்கு. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையாவே தான் இருந்துட்டேன். இப்போதான் படிப்புல அந்த சீரியஸ்னஸே வந்திருக்கு. அண்ட் எனக்கு பிடிச்சாப்ல நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ மேத்ஸ்னா ஓடிடுவேன். இப்போ நான் மேத்ஸை தேடி போய் படிக்கிறேன். ஏன்னா அந்த மேத்ஸ்ல எனக்கு என்ன தேவைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான், அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கு. ஆர்கனைஸ்டா இருந்தால் தான் படிப்புன்னா உங்களுக்கு வருமோ என்னமோ. அவங்க நான் இப்போ கூட ஆர்கனைஸ்டா இல்லைன்னு தான் சொல்றாங்க. அண்ட் வீட்டில் அவங்க ஆர்கனைஸ்டா இல்லாத இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க, கொஞ்சம் ஃப்ரீடத்தோட இருக்கு. வேற என்ன கம்ப்ளைண்ட்? Another thing, இப்போ வெளில போனாங்கன்னா, சப்போஸ் யூஸ் யுவர் ஃபோன், வெளில போயிட்டீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப் இருக்கு, ரீச் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுங்க. I just tell simply you send R, that is enough. You have reached that place அப்படின்றதுக்கு. ஏன் இந்த வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றதுல உள்ள பிரச்சனை? வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றதுல என்ன அவ்வளோ போர்? இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க, அவங்கள பார்த்தோன்னே எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க நீங்க. ஓ, போன உடனே அவங்கள பார்த்தோன்னே நம்மளுக்கு ஏதாவது ஒரு டாபிக் தோணும், அப்படியே பேச ஆரம்பிச்சிடும், அப்படியே மறந்துடும். அதுக்கு நான் அவங்கள ஒதுக்குறாப்ல இல்ல. அது என்ன தன்னை மறந்த நிலைமைன்னு தெரியல எனக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அவங்களோட போகும்போது என்ஜாய் பண்றோம். At the back of your mind, your parents need that you are safe in some place. அது தேவை இல்லையா? கூல்பா, ஐ வில் பி சேஃப், யூ டோன்ட் வரி. இல்லை, அது மெயினாக சொல்ல போனோன்னா லேசினஸ் தான். சி 7 o'clock வந்து கேபு, ஷி ஹாஸ் டு ரீச் யுவர் ஆஃபீஸ், ரைட்டுங்களா? ஷி வில் கெட் அப், அலாம்லாம் வச்சு அதெல்லாம் பர்ஃபெக்ட், ஆர்கனைசேஷன்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த 6:10 அலாம் அடிக்கும். சரி, 6:15, 6:20, 6:30 அதையும் தாண்டும் சில டைம். அலாரம் அடிக்க ஆஃப் பண்ணிட்டு அடுத்த 10 நிமிஷம் தூங்குறது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். பாருங்க அந்த பொண்ணு கேட்டதுக்கு அவ்வளவு பேரும். ஏன்னா உலகத்தின் பேரானந்தங்கிறது இந்த 10 minutes தான். நான் நைட் ஃபுல்லா தூங்குறது அந்த 10 minutesல கிடைக்கிற சந்தோஷம் தான் சார். சந்தோஷம். அப்பாக்களின் பதட்டமும் அவர்களுடைய பிள்ளைகளின் விளக்கமும். என்னதான் என்னுடைய பிள்ளை ரொம்ப துணிச்சலான பொண்ணா இருந்தாலும் கூட, நாங்க பார்க்குற சங்கதிகளை பார்க்குறப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்குன்னு அப்பாக்கள் சொல்றாங்க. அதை எங்களால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு அவர்களுடைய பெண் பிள்ளைகள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. எனக்கு 4 பொண்ணுங்க. எனக்கு பொண்ணுங்க மேலே பயம் என்னன்னா, என்ன பயம்னா செல்ஃபோன் தான் சார் மேட்ரு. ஃபோன் வந்து நான் கையில் எடுத்துக்கினேன், எனக்கு வீட்டில் இருக்க மாட்டாங்க, எடுத்து அப்படியே போயினே இருக்கிறாங்க, ஃபோனில் வச்சுக்கினே போய் அந்த காம்பவுண்டு கிட்ட போய் காம்பவுண்டு கிட்ட பார்த்து தான் நிற்கிறாங்க. அப்படி என்ன பேசுவாங்க தெரியாது, அந்த ஒரு கவலை. பட் அவங்க சொந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்களா இல்லை பாய்ஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்களான்னு ஒரு மனசு கவலையாகவே இருக்குது. இது உண்மை சார். இது மைக் எஸ், அது ஒரு ப்ரைவசி வேணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி அப்பா கிட்ட பேச முடியும். அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஷேர் பண்ணிக்கிறது அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் பேச முடியும். ஸோ அது தனியாக போய் பேசினா தான் ஃப்ரீயாக பேச முடியும். இல்லை அப்பா இருக்காங்களேன்ட்டு ஒழுங்காக ப்ரைவசி வேணும், அதனால நான் வந்து போயிடுறேங்கிறாங்க.
வீட்டு உட்காந்து பேசலாம் சார். 4 அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அதுக்கு பேர் தான் பிரைவசி. உட்காந்து பேசினா புள்ள ஃபோன் பேசுன்னு எந்திரிச்சு போனா அப்ப பிரைவசி கிடைக்கும். என்ன பேசுன்னு ஒரு காதை அறுத்து அங்கேயே போட்டிருந்தா எப்படி பிரைவசி கிடைக்கும்? அது எந்திரிச்சு அப்படியே தான் போய் தனியா பேசுறேங்கிறாங்க. பையனா அந்த மாதிரி ஃபோனில் இருக்கிறதுனால அதிகம் அதில் நல்லதாக இருக்குது, பட் கெட்டதாக இருக்குது. ஆனால் அதில் அந்த பயம் இருக்குது. அந்த நல்லதும் இருக்கு கெட்டது இருக்கு, அதனால எனக்கு பயம் இருக்கு. இல்லை, எங்களுக்கும் தெரியும், எங்களோட லிமிட் எங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு தோன்றதான் எங்களுக்கும் தோணும். ஸோ எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் பேசுவோம். ஓகே, குட். எஸ், ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஓவர் கான்ஃபிடென்ஸ். எதுலேயுமே பதட்டம் இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு பதட்டம். ஆஹா. அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸே அவர்கிட்ட இருந்தா வந்தது சார். ஹி வாஸ் அ பொலிட்டீஷியன். அவர் பேசுறதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் ஹீஸ் அ இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் இந்த மாதிரி நான் இருக்கிறதுக்கே. இல்லை அப்படி இல்லை. எங்கேயோ வெளியில் போனால் இண்டிவிஜுவலாகவே தனியாகவே இண்டிபெண்ட்டாக போயிடும். அவளுடைய துணிச்சல் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே நேரத்தில் ஆஸ் ஏ ஃபாதர் அந்த ஒரு பதட்டம் எனக்கு இருந்து. எங்கே போனாலும் தனியாக பயப்படாமல் போகிறாங்க, அது பிடிச்சிருக்கு, ஆனால் பயமாக இருக்கு. நான் வந்து எங்க போனாலும் சேஃபா தான் இருப்பேன். நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால ஐ டோன்ட் திங்க் இட் வில் பீ. அவ ரொம்ப கூலா இருக்கா, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை எனக்கு. ஆனா கொஞ்சம் கான்ஷியஸா இருப்பேன்னு சொல்றப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நிம்மதியா இருக்கு. ஆனா பட் இவ இன்ஸ்பிரேஷன்ங்கறாங்க. நீங்க எதை பிரச்சனையை சொல்றீங்களோ நீங்க நல்ல கான்ஃபிடென்ட்டான ஆளு. அதை பார்த்தா எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நீங்க தானே இப்படி வளர்த்தீங்கன்னு கேக்குறாங்க. அவளுடைய வயசுல நான் ஓவர் கான்ஃபிடென்ட். இப்போ எனக்கு பெண்ணுங்கும்போது அந்த பயம் எனக்கு இருக்கு. ஆஸ் ஏ ஃபாதர் அது ரைட் தான். ஒரு ரொம்ப ஜெனினா பேசுறேன். ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி தான் நானும் நடந்துக்கிறேன். எஸ், நெக்ஸ்ட் ஆட்டோ கொடுங்க சாட்ட. ரொம்ப கோவப்படும் சார். ரொம்ப கோவம். ஆமாம். கோவம் வந்துச்சுன்னா 2 நாள் சாப்பிடாது. 2 நாள் சாப்பிட மாட்டேன். 2 நாள் சாப்பிடாது. ஆஹா. எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து பேசுகிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன். உங்க அம்மா? எங்கள் அப்பா வந்து பேசுகிற வரைக்கும் சாப்பிட மாட்டேன். ஒரு கோபப்படுற பொண்ணை ஹேண்டில் பண்றது எவ்வளவு கஷ்டம்? ஒரு ஃபாதரா சொல்லுங்களேன். ஒரு அப்பாவா கோபப்படுற பொண்ணை ஹேண்டில் பண்றது எவ்வளவு கஷ்டம்? ஏன்னா இப்போ பொண்ணுங்களாம் கொஞ்சம் கோவம் தான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணும் கூட தெரியாது அவங்க கோவப்பட்டா. அவங்க வழியாக போயிட்டு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் தம். அதனால வந்து யூ கேன் ஒன்லி வின் அவுட் ஆஃப் லவ். ஓகே. அந்த மாதிரி அவங்ககிட்ட கோவப்பட்டிருந்தா ஒரு 1-2 ஹவர்ஸ் முடிஞ்சு போயிட்டு சாஃப்டாக அவங்ககிட்ட பேசிட்டு ஐ ஷுட் மேக் அண்டர்ஸ்டாண்ட். என்னோட ஃபால்ட்டை அவங்க ஃபால்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சமாதானமாக போகிறது தான் நான் நினைக்கிறேன். ஓகே. வேற எப்படிலாம் திணற வேண்டியிருக்கு? சில சமயத்தில் வந்து அவங்க வந்து எதுவுமே கேர் பண்ண மாட்டாங்க சார். நம்மளை அந்த கோவத்தில் கேட்குற மாதிரி சார்ஜர் வந்து தலைமாட்டிலே சார்ஜர் போட்டிருப்பாங்க. சரி. அந்த சார்ஜர் கழுத்து மேலே ஒயர் போய் செல்ஃபோனில் இருக்கும். ஏம்மா அந்த மாதிரி படுத்துங்கிறேன்னு கேட்டால் உடனே கோவப்பட்டுருவாங்க. அது நம்ம வந்து அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நான் தூங்கிட்ட பிறகு அந்த சார்ஜர் மெதுவாக எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்கு. எதுவுமே சொல்லாமல் அதுக்கப்புறம் கோவத்தை நீங்கள் அடக்கிக்கணும். வேற வழி அடக்குவேன். நான் எதுவும் திட்ட மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். உங்கள் பொண்ணு அதோடைய கோபம் உங்களை என்னெல்லாம் பண்ணுது அதை மட்டும் சொல்லுங்க. மனசு அப்படியே ரொம்ப ரணமாக போயிடும் சார். கண்டிப்பாக போயிடும். ஏன்னா நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அந்த பொண்ணு நம்மளை இந்த மாதிரி ஏற்று பேசுது அப்படின்னு ரொம்ப வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி இருக்கும். டெய்லி ஒர்க்கில் அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பாக ஒர்க்கில் அஃபெக்ட் ஆகும். ஒர்க்கு சரியாக அன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. வண்டி சரியாக ஓட்ட முடியாது. கார் டிரைவிங் பண்ணும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டுவோம். ரைட்டுங்களா? பாட்டு சவுண்டு பயங்கர சவுண்டாக உள்ள போட்டு விடுவோம். இதெல்லாம் வந்து ஒரு பிகாஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். இது தெரியாது, வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அது வீட்டை விட்டு கார் எடுக்கும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக எடுப்போம். வேற ரீசன் தீஸ் ஆர் வேற என்ன பண்ணுது ஒரு பொண்ணு கோபப்பட்டா சார்? அதனால ஒரு திடீர்னு ஒரு இழப்பு வந்துருமோன்னு கூட பயமாக இருக்குது. இப்போ எப்படின்னா வீட்டில் பிள்ளைகிட்ட கோமா அந்த டயத்தில் கரெக்டாக கோமா பேசிடும். ஆனால் பேசியிருக்கேன் பொண்ணு. பேசிட்டு போகும்போது என்னென்னா கடைசியில் நமக்கே லாஸ் ஆகும்போது என்னென்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டூரிஸ்ட்டு கார் வச்சுருக்கு. 4 வண்டி வச்சுருக்கேன். சமயத்தில் நான் வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது பூரா அந்த நம்ம வந்து வீட்டில் பேசிட்டு வந்தது பூராமே மைண்ட் செட்டில் ஓடிட்டே இருக்கும். எப்படின்னா நம்ம பேசிட்டு வந்துட்டோமே, தவறாயிடுச்சு, என்ன போதோ இந்த இதுலேயே போகணும். அதனால் நம்ம வேலையை அப்செட் ஆகும். 2வது ஒரு பேசிட்டு ஏதாவது ஒரு விபரீதமான முடிவுக்கு வந்துருமோன்ற வேலை அதெல்லாம் பயமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த இது வந்து அன்றைக்கி பூராமே வந்து அந்த மனசில் வீட்டு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணுகிட்ட போய் மறுபடியும் சமாதானமாக பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணும். சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு ஒரு திருப்தி ஆகும். அடிப்படையில் அப்பாக்களின் பிள்ளைங்களுடைய கோபம், பெண் பிள்ளைகளுடைய கோபங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா உங்களை கை நீட்டி அடிக்கவும் மாட்டாங்க, ஆண்களால் அதை ஹேண்டிலே பண்ண முடியாது. நீங்கள் கோபக்காரங்களா உங்களை காட்டிக்கிறதே கூட ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு வேடம். பேசாமல் இருந்துட்டோம்னா சைலண்டாகி வந்துடுவாங்க. ஓகே. ஆனால் இப்படி நீங்கள் கோபப்படுவதற்கு என்ன நியாயம் இருக்கு? எதனா வாங்கணும்னா கோவப்பட்டா தான் வாங்கி தருவாங்க. ஓ, அதனால கோவப்படுறீங்களா? அடம் பிடிச்சாதான் வாங்கி தருவாங்க. வேற என்ன? வேற எதுக்கு கோவப்படுறீங்க?
சார் எல்லாம் வந்து 10 வயசு குழந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்குது, இது பண்ணு அது பண்ணாத, இப்படி இரு அப்படி இருக்காத. கண்ட்ரோல் பண்ணால் ரொம்ப கோவம் வரும் சார். அந்த கோவம் வந்து காமிச்சாதான் ஃபைன், இவ வளர்ந்துட்டா, ஷி கேன் டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப் அப்படின்ற அந்த ஒரு ஐடென்டிட்டியை அவங்க ஒத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, எஸ். கோபத்தை வெளிக்காட்டினா தான் மெச்சூர்னே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. வேற அது கோபம்ன்றது ஒரு பெஞ்ச் மார்க் ஆயிடுச்சு. கோவப்பட்டாதான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு பெஞ்ச் மார்க் ஆயிடுச்சு. அதனால கோவப்பட வேண்டியதா இருக்கு எல்லாத்துக்குமே. கோபங்கிறது பெஞ்ச் மார்க் ஆயிடுச்சு. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்காது. ஸோ நம்ம கோவப்பட்டு சொல்லும் போது தான் அவங்க வந்து அதை கேட்கவே ஆரம்பிப்பாங்க. ஓகே, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ முன் வைக்கிறதுக்கு கோபம் தான் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி. வேற அவங்கள புரிஞ்சுக்க வைக்கணும்னா நம்ம கோவப்பட்டா மட்டும்தான் முடியும். நம்ம கோவப்பட்டு கத்தி பேசினா மட்டும்தான் அவங்க கவனிப்பாங்க. அப்பதான் அவங்கள புரிஞ்சுக்க வைக்க முடியும். வேற வழியே கிடையாது. ஓகே, வேற வாட் இஸ் தி ரீசன்? அவங்க சைடுல தப்பு இருக்குன்னு நம்ம கத்தி சொன்னாதான் சார் கேட்பாங்க. கத்தி சொன்னா தான் கேட்பாங்க. இப்ப அப்ப இருக்க மாதிரி இப்ப ஜெனரேஷன் இல்ல. அது அவங்களுக்கு புரியாது. அவங்க இதுபடி நீ வந்து வெளியில போனா பிரச்சனை, பசங்க கூட பேசினா பிரச்சனை அப்படின்வாங்க. எனக்கு தெரியும், எனக்கு 23 வயசாச்சு, எனக்கு பாத்துக்கு தெரியும்ன்றத நான் சாஃப்டா சொன்னா கேட்க மாட்டாங்க. நான் கத்தி எனக்கு 23 வயசாச்சு, நீ வாய் மூடு, நான் பேசினேன், எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்ட்டு அப்படி சொன்னா they'll be like okay, எனக்கு தெரியும். எஸ், சாஃப்டா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. வேற உங்கள் கோபத்தின் நியாயம் என்ன? சார் திரும்ப திரும்ப பேசுறோம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நான் அதை பண்ணல, என்னோட ரைட்டை சொல்றதுக்காக திரும்ப திரும்ப பேசுறோம். உங்களுடைய எங்களோட ரைட்ஸ். ஓகே, அதனுடைய ரைட்ஸ் அப்படி. ஓகே, அவங்க பெரியவங்களா இருக்கிறதுனால அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்காதுன்றதுக்காக ஒரு கோவம் வரும் சார். சோ உங்க அப்ஜெக்ஷனுடைய இன்னொரு வடிவம் கோபம். எஸ் சார், நார்மலாக நம்ம எதாவது சொன்னோம்னா நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதே அவங்க வந்து முழுசாக கேட்க மாட்டாங்க சார். அதுக்குள்ளேயே அவங்க வியூஸ் சொல்லுவாங்க. இதுவே நம்ம போல்டாக அழுத்தி இது மாதிரி இதுதான் நான் செய்யணும்னு விரும்புகிறேன், இதுதான் நம்ம என்ன செய்யறோங்கிறதே அவங்க அப்புறம் தான் கேட்பாங்க. அது வரைக்கும் வந்து சரி இதுவா வேணாம் அப்படின்ற மாதிரி எதையாவது அலட்சியப்படுத்துறது. ஓகே, திரும்ப சரி, எல்லா ப்ராப்ளம் எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் கோவப்பட்டாதான் நடக்கும்னு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஹேபிட் ஆயிடுது. அது ஃபாலோ பண்ணுறோம். அது ஃபாலோ பண்ணாதான் திங்ஸ் will end up perfectly அப்படின்றது எல்லாரோட stereotype. நீங்க எவ்வளவு கோவக்காரி அது சொல்லுங்க. ரொம்ப கோவம் வரும் சார். டெய்லி எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சண்டை வரும். லைக் லிட்ரலா பொலிட்டிக்கல் வியூலேருந்து ஆரம்பிச்சு ஒரு டேபிளை க்ளீன் பண்றதுலேருந்து இப்படி நடக்காதப்பா, இடிச்சிட்டு நடக்காதப்பான்னு சொல்ற வரைக்கும் கோவம் வரும். அவர் எப்பவுமே வந்து அவருக்கு வந்து என்னன்னா வந்து நான் ரொம்ப எதிர்த்து பேசுறேன், நான் ரிப்ளை பண்றேன் ரொம்ப அப்படின்னு ஒன்று இருக்கு. He fails to understand that we have a generation gap. I have a view of my own. அவருக்கு ஒரு வியூ இருக்கலாம், ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவர் வந்து என்னை கேட்டால் வந்து நான் அதை அப்படியே ஒரு கோமா அழுத்தி அதை நான் சொன்னாதான் வாட் நீ இப்படி தான் சொல்ல போகிற, லைக் நீ உன் மைண்டை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் he leave the chapter there. ஓகே, நீங்க எவ்வளவு கோவக்காரின்னு சொல்லுங்க. ஏன் கோவம் வந்ததுன்னா உடைச்சிடுவேன். உடைச்சிடுவீங்க? கதவு அடுத்தது இது அது எல்லாம் உடைச்சிடுவீங்க. கதவு ஜாமான் வந்து அழுதுருவீங்க. வார்த்தையே வெளியே வராது. ஓகே, கோபம் நீங்கள் எவ்வளவு பெரிய கோபக்காரி, கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க? அதுதான் உடைச்சிருவேன். என் கையில் என்ன இருக்கோ உடைச்சிருவேன். இது வரைக்கும் ஒரு 3 மொபைல் வரைக்கும் உடைச்சிருக்கேன் கோவத்தில். யார்கிட்ட நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அதுலேருந்து என்னை எஸ்கேப் பண்ணிக்க அவங்களுக்கு முன்னாடி நான் கோவப்பட்டுருவேன். இது ஸோ அப்போ நான் பண்ணதா கரெக்டுன்னு நினச்சிட்டு அவங்க விட்டுருவாங்க. ஓகே, கீழே கொடுங்க அப்படியே இருக்கணும். கோவம் வந்தால் செம்மையாக கத்துவேன் சார். எதிர்க்க இருக்கவங்களாம் காலி அப்படிதான் இருக்கும் என் கோவம். ஓகே, வேற நீங்க எவ்வளவு கோபக்கார பொண்ணு? கோவம் வந்தா வயசு வித்தியாசம் பார்க்காம திட்டுவேன். கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவீங்களா? லைட்டா. இங்கிலீஷ் வார்த்தையா தமிழ் வார்த்தையா? எல்லாமே வரும். இல்ல எல்லாமே வருமா? பெரும்பாலும் இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்றீங்களா தமிழா? தமிழ் தான். தமிழ்ல? எக்ஸாம்பிள் வேணுமா சார்? என் கோவம் இருந்தால் அதுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கணும்னு வந்து எதிர்பார்ப்பேன். ஒரு விஷயம் கோவப்பட்டேன்னா அந்த விஷயம் அவங்களுக்கு புரியணும். நான் சும்மா கோவப்பட மாட்டேன். ஐ மீன் ஆனால் நான் கோவப்பட்டேன்னா அது வந்து கரெக்டாக தான் இருக்கும், அவங்க அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கோவப்படுவீங்க அப்போ? ஆமா, என்னோட கோவத்தில் வந்து நியாயம் இருக்கணும் எப்பவுமே. அந்த மாதிரி தான் என்னோட. ஓகே, ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் சொன்னாங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் முன்வைக்கிறதுக்கு கோபம் தான் ஒரே ஆயுதமாக இருக்கிறது. எனக்கு ஒரு வியூ இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு நான் குரலை உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்புறம் என் கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குன்னு ஒரு உணர வைக்கிறதுக்கு நான் கோவப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு சில விஷயங்களை சொன்னாங்க. ரைட்டா? உங்களுடைய நம்ம பழைய ஆட்கள் இல்லை இவங்க, அவங்களாம் அப்படி பொறுத்துக்கிட்டு போயிடுவாங்க. என் வீட்டுக்காரர் கோவக்காரன்னு ஒரே வாரத்தில் போயிடுவாங்க. உங்கள் மக அப்படி இல்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். இளம் யுவதிகள், நவீன ஜெனரேஷனை சேர்ந்த இவங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அப்பாக்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க. ஸ்டேட் இன் வித் ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நவநாகரிக பெண்கள், மிடில் கிளாஸை சேர்ந்த பெண்கள், உங்களுடைய அப்பாக்கள், இவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு,
இவங்களுடைய பதட்டங்கள் என்ன, கவலைகள் என்ன? ஒரு பக்கம் இவங்க மாடர்னாக இருக்கிறது இவங்க ரசித்தாலும் கூட இவங்களுக்கு என்ன மாதிரியான கவலைகளும் பதட்டங்களும் இருக்குது, அதை பற்றி ஒரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பதில்கள் இந்த பக்கத்துலேருந்து வருது. 2 ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. உங்களை மாதிரி இவங்களும் அப்பா பொண்ணு தான். 2 பேருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 பேரும் நமக்கு தெரிந்த முகங்கள் தான். விது லேகா ப்ராமிசிங் ஆர்டிஸ்ட், நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. தியேட்டரில் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம். ஏற்கனவே ஷோக்கு வந்திருக்காங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப நாளாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அவரோட நமக்கு ஒரு நெருக்கம் இருக்கும். அவரை ஸ்க்ரீனில் பார்த்து சில பேர் நேரில் கூட சந்திச்சிருக்கலாம். திரு மோகன் ராம் அவர்கள். ஓகே, அவங்ககிட்ட போகிறதுக்கு முன்னால் இது வரைக்கும் அப்படி கொஞ்சம் ஜென்ரலாக நம்ம பேசினதை தாண்டி இப்போ ஃபோக்கஸ்டாக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை பின் பாயிண்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நீங்களாம் மாடர்ன், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் நீங்கள் சொன்னாலும் கூட உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மேலே நம்பிக்கையெல்லாம் இருக்குது. நம்ம பொண்ணு ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது, அது துணிச்சலான பொண்ணு தான், நம்ம கரெக்டாக தான் வளர்த்துருக்கோம், அதெல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு இப்போ ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த சுற்றுப்புற சூழல் காரணமாக, எந்த எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் காரணமாக இந்த பயம், இந்த பதட்டம் உங்களுக்கு வருகிறது? நிறைய தனியார் தொலைக்காட்சியிலலாம் நிறைய பார்க்குறோம் சார். எல்லாமே இந்த யங் ஜெனரேஷனோட ப்ராப்ளம் தான் வருது. தெரியாமல் போய் எதை ஏமாந்து மாட்டிடுது. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி. எஸ் எஸ். வேற அதாவது காலேஜ் போனாங்கன்னா இந்த மாதிரி பசங்க கூட பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசுங்க. ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வந்து நாளைக்கு லவ் அஃபேரில் விழுந்துருவாங்கன்ற பயம் வருது. அது அந்த பயம் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறேன். உங்கள் பிள்ளைய நீங்கள் நம்புறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதை தாண்டி ஒரு சொன்னால் அப்புறங்களா டிவிலலாம் பார்க்குறேன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி வர்றதாக. காதல் தோல்வியால் வந்து ட்ரெயின் பண்ண பாஞ்சு இப்போ தற்கொலை பண்ணிக்கிறான் பையன். அந்த மாதிரி கேள்விப்படும் போது சில பொண்ணு வந்து தன்னைத்தானே தீட்டுக்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அது மாதிரிலாம் பண்ணும்போது நீங்களாம் அந்த மாதிரி நம்ம பொண்ணு வந்து ஏதாவது பிரச்சனையில் மாட்டக்கூடாது, அதனால் நீ லவ் அஃபேரில் போகாத, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இரு. பட் லவ் அஃபேர்னு யார் சொன்னாலும் லவ் பண்ணணும்னு சொன்னால் நம்பாது. நீங்கள் கேள்விப்படுறதை பார்க்குறப்போ நம்ம பிள்ளைக்கு அது வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறீங்க. வேற தனியாக வரும்போது ஒரு 4-5 பேர் ஏதாவது பண்ணிடுவாங்களோ, டிவிலெல்லாம் காட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு பயம். ஃபேஸ்புக்கில் இவங்க சாட்டிங், பாய்ஸ் கூட சாட்டிங் பண்ணுவாங்க. சரி. நெக்ஸ்ட்டு இவங்க ப்ரொஃபைல் பிக்சர் இவங்க ஓன் பிக்சரை போடுறதால அதை யாரும் மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆஹா, அது பயமாக இருக்குது. அந்த ஸோ ஃபேஸ்புக்கில் இந்த ப்ரைவசியை தாண்டி ஏதாவது தப்பாயிடுங்கிற பயம் இருக்குது. எஸ். ஓகே, வேற பத்திரிகைகளில், டிவியில், சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது பெண்களுக்கு என்னதான் என்னுடைய பெண் துணிச்சலாக இருந்தால் கூட ஹெராஸ்மெண்ட், ஏன்னா கல்லூரி படிக்கும்போது சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் செக்ஸுவல் ஹெராஸ்மெண்ட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம படிக்கும்போது பார்க்கும்போது ஃபேஸ்புக்கில் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஓகே, எஸ், வேலிட் ரீசன். சொசைட்டியோட பேக் பைட்டிங் தான் சார். சொசைட்டியோட பேக் பைட்டிங் பார்க்குறப்ப பயம். ஜென்யூனாக சொல்கிறார். எஸ், முன்ன விட்டு பின்ன வேற பேசலாம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நான் என் பொண்ணை எப்படி வளர்த்துருக்கேன், இல்லை என் பொண்ணு எப்படி இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ளஸ் அவளுடைய ரிலேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் கூட வந்து உங்கள் பொண்ணை வந்து அந்த மாலில் பார்த்தேன் 4 பசங்க கூட அப்படின்னு சொல்லும் போது வந்து மேபி இன்னும் 2 பேர் இருக்கும்போது வந்து இட் மே give a bad இது அவ்வளவுதான். மற்றபடிக்கு not much more than that. Okay, then we are seeing lot of things in magazines, so many articles are coming, lot of misuse is taking place. So இதெல்லாம் நடக்காம இருக்கணுமே அப்படின்ற ஒரு genuine fear. Yes, honest, yes. It is all because of the social media websites, newspapers, TV, websites, everything பார்க்கும்போது இந்த இது நம்ம நடந்துருமோன்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குது. எவ்ரி மொமெண்ட், எவ்ரி செகண்ட் இருந்துகிட்டே இருக்கு. டெஃபினெட்லி. ஓகே, என்ன தோணுது இந்த மாதிரி விஷயத்தை படிக்கிறப்பெல்லாம்? இல்லை, இது படிக்கிறப்போ அடுத்தவங்களுக்கு நடந்திருக்கு, இதனால நம்ம வந்து ரெடி வருத்தப்படுறோம். அடுத்தது நம்மளுக்கு நடக்குமோன்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்குது. எவ்ரி மொமெண்ட், எவ்ரி செகண்ட். ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு இருக்கேன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுக்காமல் இருக்கவும் முடியாது. பிகாஸ் சோஷியல் ப்ராப்ளம் டுடே இட் வில் ஹேப்பன் ஃபார் சம்படி, டுமாரோ இட் மே ஹேப்பன் ஃபார் யூ. எஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும் சார். 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும். 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும். ஆமாம், கல்யாணம் பண்ணணும். அப்படி கல்யாணம் பண்ண முடியாதனால தான் பதட்டமாக இருக்குது. நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்புறம் கல்யாணம் இதே சொல்லினே இருக்கிறாங்க. புரியல, 20 வயசுக்குள்ளே ஏன் கல்யாணம் பண்ணிடணும்? 20 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். 20 வயசு மேலே கல்யாணம் பண்ணலாம், நான் அப்புறம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க கல்யாணம். இல்லைங்க, 20 வயசுக்குள்ளே ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு? அதுதான் சார் பதட்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த 20 வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் நான். 20 வயசுக்குள்ளே ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு நினைக்கிறீங்க சார்? 20 வயசு மேலே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் நினைக்கிறோம். ஆனால் நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்புறம் கல்யாணம் பண்ணி சொல்கிறேன். ஐயா, அதுதான் என்னன்னு அதுதான் நான் என்ன கேட்குறேன், அதுதான் புரியல. அந்த பிள்ளை புரியுறது அப்புறம் கேட்போம். நீங்கள் ஏன் 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு நினைக்கிறீங்கன்னு? 20 வயசுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்து நினைக்கிறீங்களா? நீங்கள் 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார், மெடிக்கல் ரீதியாக வந்து 21 வயசுல கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மைக் நல்லா பக்கத்தில் வச்சுங்க சார். மெடிக்கல் ரீதியாக வந்து சார், மெடிக்கல் ரீதியாக 21 வயசு கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்க. ஒரே நிமிஷம், நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளைக்கு
20 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மத்த எல்லாத்தையும் விட்டுருங்க, மெடிக்கல்லாம் விட்டுருங்க. அதாவது வேறு மாதிரியான பிரச்சனைங்க வருமோன்றது. வேற மாதிரி என்ன பிரச்சனைன்னு பயப்படுறீங்க? இந்த லவ் ப்ராப்ளம் தான் சார். வேறு காதலிக்குமோன்னு பயமா? ஆமாம், அதுதான். ஓகே, இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு ஒருத்தனை என்ன பாடுபடுத்துறீங்க? அதுவா கல்யாணம் பண்ணிருமோன்னு பயமா இருக்கு, 20 வயசுக்குள்ள நீங்களா கல்யாணம் பண்ணி வச்சுன்னு பயப்படுறீங்க. ஏன் அப்படி பயப்படுறீங்க? அப்புறம் பிரச்சனைங்கெல்லாம் வந்து எதுக்கு சிக்கல்? முடியாது. அதனால வயசு இருக்கு, 20 வயசுல அந்த ஏஜில் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம்ல போய்டும். அந்த பொண்ணு முடியாதுங்க. இப்படி யோசிக்கிற அப்பா கிட்ட எப்படி எஸ்ன்னு சொல்லும்? பக்கத்துல கொடுங்க. கல்லூரிக்கு தனியாக போயிட்டு வர்றாப்புல சார். தனியாக பஸ்ஸில் வரும்போது பாலியல் தொந்தரவு ஏதாவது இருக்கும், இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. பயம். ஈவ் டீசிங் எதுவும் பண்ணிடக்கூடாது, ஹராஸ்மெண்ட் ஆகிடக்கூடாது. பக்கத்துல கொடுங்க. தனியாக வர்றதுனால. தனியாக வர்றதுனால. சரி, அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு நிறைய சர்க்கிள் கூடும்போது தேவையெல்லாம் ஒரு இப்போ 2 பேர் பேசும்போதே எனக்கு யோசித்து பேச வேண்டியிருக்குது. ஒரு 30-40 ஃப்ரெண்டு மாதிரி பொழுது இப்படி போட்டுன்னு வச்சிங்களேன், சுற்றி வளைச்சி பிரச்சனை வந்ததுன்னா திருப்பி எனக்கு பொறுப்பு தேவையில்லாமல் அதிகமாகுது. இது ஏன்? அதான் நேரம் காலம் இருந்தால் அப்படின்னு எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்? அவ்வளோதான். அப்பாக்கள் எல்லாரும் சுற்றி வளைச்சு என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தட் மச் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, தட் மச் வாட் இஸ் மெச்சூர்ட். அவங்க ரொம்ப நேர்மையாகவும் பேசுனாங்க, ஹானஸ்ட்டாக மனசுலேருந்து பேசுனாங்க. நீங்களும் நேர்மையாக மனசுலேருந்து இதுக்கு ஒரு ஜென்யூனான பதில் சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் கிராஸ் பண்ணுறீங்க இல்லையா? இதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் அந்த காலம் கெட்டு கிடக்குங்கிற டேர்மெல்லாம் நம்ம கிராஸ் செக் பண்ணாலும் அதெல்லாம் இருக்குதான், இல்லைன்னு இல்லை. இதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அவங்களுக்கு ஒரு ஜென்யூனான பதில் நீங்கள் சொல்லணும். சார் மிஸ்யூஸ் பண்ணுறான்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் இப்போ அந்த மாதிரி இல்லை. ஓ நீயாடா அவ்வளோதான் உனக்கு அந்த மாதிரி. எங்களுக்கு அவனை பையன்றதெல்லாம் இல்லை, நாங்களும் அவனுக்கு ஈக்குவல் தான். ஸோ மிஸ்யூஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுன்னா அப்பா அம்மா கிட்ட போகிற காலம்லாம் போயிடுச்சு. நாங்களே திட்டுறது. ஓ இஃப் ஹீ இஸ் டூயிங் லைக் தட், ஹீ இஸ் மிஸ்யூசிங். எப்படியாச்சும் உனக்கு ஃபேஸ்புக் சோஷியல் நெட்ஒர்க்னா அவன் தப்பு பண்ணுறானோ எவனாச்சும் உங்ககிட்ட வந்து சொல்லுவான். ஸோ நீ அவன்கிட்டே போய் டேரெக்டாக ஏன்டா அப்படி பண்ணுற இன்னும் மூவ் பண்ணோன்னா அப்போ வேணா அப்பா அம்மா கிட்ட கொண்டு போகலாம். வி கேன் ஃபேஸ் தட். அந்த மாதிரி தென் வேற எங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கான அந்த கட்ஸ் இருக்குங்கிறீங்க. ஓகே, எஸ் சார், ஒன் போல்ட் ஆன்சர் ஃபார் எவ்ரி கொஷின். இவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ஒரு விதத்தில் ஃபேஸ்புக்லேருந்து என்ன பண்ணாலும் எல்லாமே கரெக்ட். தி திங் இஸ் லைக் வி ஆர் போல்ட் என்ஃப், வி ஆர் மெச்சூர்ட் என்ஃப். எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு. என்ன தான் நீங்கள் பயந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணாதான் இப்படி ஆகுதுன்னு இல்லை, என்ன பண்ணாலும் இப்படி ஆகணும்னு இருந்தால் இதான் ஆகணும். நீங்கள் துணிச்சல்காரங்க தான், ரைட்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த துணிச்சலை முன் வச்சுக்கிட்டு நீங்கள் தான் சொன்னீங்களே, நாங்கள் என்ன ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்குங்கிறீங்க. நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மாட்டிக்குவீங்க அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கான பதிலை யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஃபேஸ்புக்கில் நீங்கள் வாழை வந்து கரெக்டாக செட் பண்ணுவோம் அப்படிங்கிறீங்க. யா, டெய்லி வி ஆர் ஃபேசிங் தட் ப்ராப்ளம் சார், பட் வி ஆர் மெச்சூர்ட் எனஃப் டு ஹேண்டில் இன் आवर ஓன். சார் ஃபேஸ்புக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சம்திங் விச் வீ கேன் டிசைட். அதர் தென் தட் இப்போ அவங்க பயப்பட்டு வந்துட்டு வெளியில் போனால் இந்த ஹராஸ்மெண்ட் அப்படின்னு, ஹராஸ்மெண்ட்டுக்கு யூ ஹேவ் நிறைய ஆப்ஸ் இப்போலாம் வந்தாச்சு. ஸோ உனக்கு தெரியும் உன் பொண்ணு எங்கே இருக்கா. ஸோ யூ நோ யூ கேன் ஸ்டில் கீப் அ ட்ராக் ஆஃப் தட். ஆல் த மோர் யூ ஸ்டில் ஹேவ் ஹெல்ப் லைன்ஸ் டு ஹெல்ப் உமன் டு பி சேஃப். ஸோ இதெல்லாம் இருந்தும் நான் அந்த மாதிரிலாம் நடக்குதுங்கிறது ஒரு பக்கம். பட் இதெல்லாம் இருந்து உன் பொண்ணு பாதுகாப்பாக இருக்காங்கிறது, யூனோ தே கேன் பி சேஃப் வித் ஆல் தட். So I think all the fathers can be cool about, wherever their daughter is, their daughter is safe. மோஸ்ட் ஆஃப் த ஃபாதர்ஸ் வந்து அவங்களோட கன்சர்ன் வந்து பொண்ணு வந்து லவ் பண்ணிடக்கூடாது, இல்லை லவ் பண்ணால் தப்பானவங்களை சூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கன்சர்ன் வந்து சொன்னாங்க. த திங் இஸ், நம்மக்கிட்ட ஒரு லவ் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே இறங்குறதுக்குள்ளே எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற வந்து இருந்தால் தான் நம்ம வந்து அதுக்கு இறங்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான மெச்சூரிட்டி இருக்கணும். செகண்ட்லி, ஒரு பர்சனை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 பேரை பார்த்துட்டு அவங்களோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சாய்ஸ் வந்து நம்மளோட டிசிஷன் வந்து கண்டிப்பாக ரைட்டாக இருக்கும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு நம்ம மேலே இல்லை. எஸ், யூ ஹேவ் த மெச்சூரிட்டி டு சூஸ் த ரைட் கை. அதனால காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராதுங்கிறீங்க. வேற சார், எவ்ரி திங் இன் லைஃப் இஸ் அன்சர்டன். எல்லாமே ஓரளவுக்கு தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ நான் ஒரு டீனேஜராக இருக்கேன்னா நான் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். நான் ப்ரிகாஷன் எடுக்கிறேன். லைக் என்னன்னா, ஐ கேன் டேக் ப்ரிகாஷன்ஸ் ஃபார் இட். ஐ கேனாட் அவாய்ட் த சிச்சுவேஷன் டோட்டலி. ஹராஸ்மெண்ட் இட் இஸ் அன்அவாய்டபிள். இட் ஹேப்பன் சார் டெய்லி நடக்கிற விஷயம். என்னன்னா, ஐ கேன் பி மோர் சேஃப். ஐ கேன் சூஸ் த வே ஐ கம்யூட். லவ், தட் இஸ் நாட் சம்திங் பார்த்தேன் ஐயோ ஐ ஃபெல் இன் லவ், ஐ எம் கெட்டிங் இன் டு ரிலேஷன்ஷிப், அப்படி எடுத்தோ கவுத்தோன்னு கிடையாது. தட் ஹேஸ் அ ப்ராசஸ் அகேன். ஸோ எல்லாமே வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம் அண்ட் பேஸ். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, எடுத்தோம் கவுத்தோம் எல்லாம் லைக் ஒரு ஹேஸ்ட்ல எல்லாம் பண்ணுறோன்னு நினச்சிக்கிறாங்க. தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் டைம். அண்ட் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இட் வாஸ் சப்போஸ் டு ஹேப்பன், ஒரு இட் வில் எனிவே ஹேப்பன். தந்தைகள் மகள்கள் ஒரு சுவாரஸ்யமான இந்த சமீப காலத்தினுடைய ஜென் நெக்ஸ்ட் நீயா நானா பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ்.
co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா பவர்ட் பை NAC Jewellers co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. It is happening. How you are handling it? At few situation கண்டும் காணாம இருக்கிறது பெஸ்ட். கண்டும் காணாம இருக்கிறது. அதை கிண்டல் பண்ணானா கண்டு காணாம போயிடணும். அவ்வளவுதான். 4 பேர் குரூப்பா இருந்துட்டு கிண்டல் பண்ணாங்கன்னா அவனை எடுத்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்க பண்றாங்கன்னா பண்ணிட்டு போடும். நம்ம வேலை என்ன, நம்ம பப்ளிக்ல இருக்கோம், நம்ம பாட்டு போறோம், இறங்குறோமா, வந்தோமா, பஸ்ல இருந்து இறங்குனா போவோம், வேலை என்னவோ அது மட்டும் பாரு. why are giving years to others? ஓகே. முக்கியத்துவம் கொடுக்காம அதை கடந்து போய் விடுவது. வேற attitude we carry when we going outside. Like நம்ம முதல்ல நம்ம சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப மீக்காக இருக்கக்கூடாது. பார்க்குறதுக்கு நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், நீங்கள் யார் வந்து என்னை என்ன வேணால் பண்ணலாம், நான் வந்து அமைதியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன், பயந்த சுபாவத்தோட ஒரு மூஞ்சியை வச்சுக்கூடாது. ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே பயம் இருக்கலாம், ஆனால் அதை வெளியே காமிச்சிக்கவே கூடாது. இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் உங்களை ஒழுங்காக வச்சுக்கிறது இல்லை, அது இல்லை மேட்ரு. நீங்கள் உங்களை ஒழுங்காக தான் வச்சுப்பீங்க, அதை ட்ரை பண்ணுவீங்க, இல்லைன்னு சொல்ல. நண்பர்களோட போகிறீங்க, ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து போகிறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லோரும் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ரைட்டா? யாரோ ஒருத்தர் கொஞ்சம் ஃபில் பண்ணலாம், ரைட்டா? யாராவது ஒருத்தர் அங்கே லிக்கர் சாப்பிடக்கூடியவங்களா இருக்கலாம், உங்களுக்கே தெரியாமல் கூட ஒரு தனி குரூப் அங்கே ஒதுங்கி செய்ய வேண்டியிருக்கலாம். அந்த ட்ராப்புக்குள்ளே நீங்கள் விழாமல் இருக்க, அங்கே இருக்கக்கூடிய குடிக்கக்கூடியவங்களோட அவங்க பழக்கத்துக்குள்ளே விழாமல் இருக்க, அல்லது எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி நினச்சிக்க மாதிரியான 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பழக்கத்துக்குள்ளே நீங்கள் போயிடாமல் இருக்க உங்களுக்கு நீங்கள் என்ன தற்காப்பு நடவடிக்கை வச்சுருக்கீங்க? அதான் என் கேள்வி, அதான் அவங்க கேள்வியும் கூட. ஃபஸ்ட்டு நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், அம்மா அப்பா மேலே ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் ஃபஸ்ட்டு முன்னாடி நிற்கும், அந்த இன்டர் கண்டெயின்மெண்ட் முன்னாடி வந்து நிற்கும். எப்பவுமே ஒரு அம்மா அப்பா பற்றி யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு பயம் வரும், அதை ஒரு யார்சிக்கா நான் முன்னால் வச்சுப்பேன். அந்த ஒரு பயம் எல்லா கேர்ள்ஸ்க்குமே இருக்கும். ஒரு கெட்ட நேம்ல ஒரு பிராண்டாக எந்த கேர்ளும் விரும்ப மாட்டான். ஓகே. சோ அது எப்பவுமே அந்த பயம், அதனால அப்படி போகாம அந்த அத வந்து ஒரு முன்னால கொண்டாந்து வைப்பீங்க. ஆமா, அதனால அந்த இன்னர் கண்டெயின்மென்ட்னால என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இந்த சொசைட்டி லிஸ்ட் பண்ணிருக்கோ அதை பண்ண மாட்டோம். வேற ஒன். ஓகே. இத்தனை வருஷம் அவங்க வளர்த்ததெல்லாம் வீணா போயிடுமேன்னு தோணும். இத்தனை வருஷம் வளர்த்ததெல்லாம் வீணா போயிடுமேன்னு தோணும். இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா obviously it will get a bad name for them. ஸோ இவ்வளோ வருஷமா நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணது எல்லாமே வீணா, ஒரு செகண்ட்ல நம்ம வீணடிக்க போறோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். இவ்வளோ காலம் அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தத நம்ம ஒரு செகண்ட்ல கெடுத்துற கூடாதுன்னு தோணும். வேற 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 சார், என்னோட கல்ச்சர், வேல்யூஸ், பிலீஃப் இந்த 3 விஷயம் வந்து அதை தவிர்த்துதுன்னா நான் அதை பண்ண மாட்டேன். ஓகே. அதே மாதிரி பாலிசி என்னோட கேரக்டரை கொஸ்டின் மார்க் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி என் ஃபேமிலி மேலே ஒரு கொஸ்டின் மார்க் கொடுக்கணும், பண்ண மாட்டேன். என்னோட கல்ச்சர், என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணுவேன். அதுக்கு மேலே அந்த அடிக்ஷன் எனக்கு இருக்காது. ஒரு ஐடியல் ஸ்டேட் தான். அந்த ஒரு ஐடியல் ஸ்டேட். ஆனா பர்சனலா நான் கேக்குறேன் சார், இது எல்லாத்துக்கும் நீங்க சொல்றது வந்து பியர் ப்ரெஷர்னால, கூட இருக்கவன் தப்பு பண்ணா நமக்கும் தப்பு பண்ணணும்னு தோன்றது எல்லாமே கரெக்ட் தான். பட் அதே அடுத்த நாள் இன்னொரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேற்று குடிக்க மாட்டேன்னு பெருசா பேசினேன், இன்னைக்கு வந்து குடிக்கிறல்ல அப்படின்னு திருப்பி கலாய்ப்பாங்க. அந்த ஒரு தாட்லயே நிறைய பேர் அது செய்ய மாட்டாங்க. நம்ம கெத்துனா வருது, இவ்வளவு நாள் நம்ம குடிக்கல, திடீர்னு நம்ம குடிக்க போறோம், நம்மளுக்குன்னு ஒரு நம்மளே ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணிருப்போம்ல, அதை விட்டு நம்ம கீழே இறங்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் எப்பவுமே வரும். குட். வேற எனக்கு நான் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருக்கேன், அதுல இருந்து கீழே இறங்க மாட்டேன். அப்புறம் வேற கொடுத்துருக்க ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றது ஃபஸ்ட்டு தோணும். ஓகே. கொடுத்துருக்க ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்ட்ஸிக் வச்சிருக்கீங்க. வேற சார், இப்போ ஃபேமிலி எல்லாமே செகண்டரி, நம்மளுக்குன்னு ஒரு தாட் இருக்கும். இப்போ வந்து அடிக்ஷன், இப்போ கேர்ள்ஸ்லேயே ட்ரக்ஸ் அடிக்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்க படுற கஷ்டத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தோணும், ஐயோ இந்த மாதிரிலாம் போய் விழுந்துடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி கண்ட்ரோலில் தான் சார் நல்லா இருப்பேன். மற்றவங்களை பார்த்தே நம்மளும் சூடுபட்டு கூடாதுன்னு தெளிவாக இருப்போம். வேற இது நடந்துகிட்டே தான் சார் இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கிளப்புக்கு பப்புக்கெலாம் கூப்பிடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு தோன்றது அப்பா அம்மா முகம். அங்கே யாராச்சும் நம்ம அப்பா ஃப்ரெண்ட் யாராச்சும் பார்த்துருவாங்களோ, இப்படி அவாய்ட் பண்ணலாம் சார். ஓகே. அப்பா ஃப்ரெண்ட் யாராவது பார்த்துட்டா வேற நம்ம லைஃப் வேஸ்ட்டாக போயிடுமேன்னு நமக்கு இருக்கும். அப்பா அம்மாவெல்லாம் இது பண்ணி எனக்குன்னு என் லைஃப்பில் ஒரு ட்ரீம் இருக்குது. ஸோ அது ஒரு பேட் நேம் வந்து நம்ம மேலே வந்துருச்சுன்னா வந்து லைஃபே வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? என்னால் என்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ வேற சரி, இப்போ எங்கள் அப்பா குடிச்சா நான் ஒத்துப்பேனா அப்படின்ற இது இருக்கு. இப்போ அவர் குடிச்சா நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும், என்னெல்லாம் திட்டுவேன். எங்க அப்பா குடிகாரன்னு வெளில சொல்ல எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அது மாதிரி தானே எங்க அப்பாவுக்கும் இருக்கும். அப்பாவே அப்படின்னு சொல்லும் போது என் பொண்ணு குடிகாரன்னு அவர் சொல்ல அவருக்கு எவ்வளோ ஒரு அசிங்கமா இருக்கும்னு யோசிப்பேன் சார். குட். நானும் இந்த நெக்ஸ்ட் ஜென் கேட்டகரியில் தான் ஃபால் பண்ணுறேன். எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ். நானும் ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். அண்ட் 100% அவங்களோட ஃபியர் எவ்ரி திங் இஸ் ஜஸ்டிஃபைட். இந்த மாதிரி நியூஸ் வந்து மோர் தென் நியூஸ், இட் இஸ் அலார்மிங் நியூஸ் தான். ஹெல்த் பற்றி இல்லாட்டி பெண்கள் சேஃப்டி பற்றி. இப்போ இந்த 23 வருஷத்தில்
நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எனக்கு நடந்திருக்கு. குட் எக்ஸ்பீரியன்ஸஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வித் ஹிஸ் சூப்பர்விஷன், சம்டைம்ஸ் வித்தவுட் ஹிஸ் சூப்பர்விஷன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே இப்போ ஒரு பெண் வந்து அடக்கமாக இருக்கணும். ஒரு பெண்ணுனா ஒவ்வொரு சத்தமாக பேசக்கூடாது, ஒரு எப்போவுமே இப்படி கீழே பார்த்துட்டு இப்படியே இருக்கணும். அந்த மாதிரி தீஸ் ஆர் ஆல் ஐடியலிஸ்டிக் இந்தியன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விச் டஸ் நாட் fall under any of us. We are all not like that. We don't want to be like that. ஒரு slight rebellion இருக்குது, அது எப்போவுமே தான் இருக்கும். இப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு பையன் ஏதாவது பண்ணால் படாலும் மூஞ்சிலே அரைஞ்சிடுவேன், இதான் நிச்சயம் we will do that. ஒரு சேஃப்டி, செல்ஃப் அவேர்னஸ் எல்லாமே இருக்குது இப்போ in today's girls. Certain things are unavoidable. அது வந்து ஒரு விதின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். I need not be in a bike where a bus comes hits me. I need not be in a position where a guy comes tries to harass me. இது எல்லாமே it is just situational. அது பற்றி ஒன்றுமே அதுக்குன்னு அப்புறம் பேசாமல் பூட்டி வச்சுடுங்க. ஒரு கிளி வந்து ஒரு கேஜில் போடுற மாதிரி பூட்டி வச்சுடுங்க. அது பண்ண முடியுமா? We go through certain experiences because we learn from it. We become stronger and we realize to not do it anymore. That is at least the way my philosophy is. கண்டிப்பாக எனக்கும் நாளைக்கு ஒரு பொண்ணோ பையனோ இருந்தால் நானும் I'll be all the time paranoid. But அந்த paranoia வந்து we cannot expect them to not learn. Good. ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ரொம்ப க்ளீனாக சொன்னாங்க. கொஞ்சம் ரெபலிஸ்டிக்காக இருக்காங்க இந்த ஜென்ரேஷன். பட் இவங்க சொன்ன பதிலில் எனக்கு ஒன்று ஓடிட்டே இருந்தது பாரு. நிறைய பதில்கள் இருந்தது, ஆனால் 2-3 பதில்கள் தான் எல்லாருமே மனசுக்குள்ளே ஓஹோ அப்படின்னு தோணுச்சு. ஒரு பொண்ணு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுச்சு, என் அப்பாவும் அம்மாவும் என் கண்ணு முன்னால் வருவாங்க. ஒன்று. ரெண்டாவது, எனக்கு ஒரு சின்ன நான் டெம்டேஷன் வர்றப்போ அப்பா வருவார் கண்ணு முன்னால், அம்மா வருவாங்க கண்ணு முன்னால். அவங்க பேர் கெட்டு போயிடக்கூட நான் பின் வாங்குவேன். ஒன்று. ரெண்டாவது, எங்கள் அப்பா குடித்தா எனக்கு எவ்வளோ கோவம் வரும். அப்போ நான் குடிக்கிறேன்னு தெரிஞ்சால் எங்கள் அப்பா எவ்வளோ வருத்தப்படுவார், கோவப்படுவார், சங்கடப்படுவார். ஒன்று. அதுக்கப்புறம் நான் ஒரு தப்பு செய்கிறதுனால 20 வருஷம் என்னை வளர்த்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய கரை விழுந்துரும் அப்படிங்கிறது எனக்கு தோணும், நான் பின்வாங்கிடுவேன். எனக்கு சலனம் ஏற்படுகிற போது நான் அதிலிருந்து எப்படி தப்பிப்பேன் அல்லது வெளியே வருவேங்கிறதுக்கு இந்த பொண்ணுங்க பெரும்பாலான பேர் சொன்னது எங்கேருந்து வருது தெரியுமா? உங்கள் வீட்டிலேருந்து தான் வருது. நீங்கள் என்னன்னா ஊர் முழுக்க திருட இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஊரில் இருக்கவங்களாம் கெட்டவனாக இருக்கான்னு. ஆனால் உங்கள் பொண்ணு இந்த சலனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே, இந்த சூழ்நிலைக்குள்ளே சிக்காமல் இருக்கணும்னா நம்ம வீடு தான் சரியாக இருக்கணும். முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம், சமூகம் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். என் அப்பா பேர் கெட்டு போயிரு நினைக்கிற பொண்ணு தான் முதல்ல பின்வாங்குது. அப்போ வீடு ஒரு தன்மையான, அன்பான, ஒழுங்கான ஒரு குடும்பமாக ஒரு வாழ்க்கை முறை நம்ம வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணும். நாம் அதில் அந்த ஏரியாக்குள்ளே ட்ராவல் பண்ண மாட்டேங்கிறோம். மாறாக இந்த உலகமே கெட்டு போயிருக்கு. அந்த உலகத்தில் இருக்கவங்களாம் கெட்டவங்க இங்கே மறு வச்சுக்கிட்டு திருறாங்க, என் பிள்ளைய பிடிச்சி விடுவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி 2 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, வெளியாட்களால் எந்த இதுவும் இல்லாமல் அவர் சொன்ன மாதிரி நிர்பயாக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனை நடக்கலாம். அதை ஹேண்டில் பண்ணுறப்ப இவங்களுடைய இந்த துணிச்சல் பயன்படலாம். ஆனால் ஒரு ட்ராப்புக்குள்ளே விழாமல் இருக்கிறதுக்கான பாடம் என்பதும் புரிதல் என்பதும் நம் வீடுகளில் தான் தொடங்குது. நம்முடைய வீட்டோட வேல்யூ சிஸ்டமும் நம்முடைய கேரக்டரைசேஷனும் நாம் எவ்வளோ பெரிய ரோல் மாடலாக இருந்தோம்ங்கிறது தான். ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தப்பு பண்ண போகிறதுக்கு முன்னால் முதல்ல அவங்க அப்பா தான் கண்ணு முன்னால் வரார். இஃப் வி ஹாவ் எ பிகர் வேல்யூ சிஸ்டம் அட் ஹோம், நம்முடைய வீடுகள் தன்மையானதாக, அன்போடு பேசக்கூடியதாக, தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய வெளிகள் இருக்கக்கூடிய வீடுகளாக, அப்படி ஒரு வீடாக அது இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஒரு குடும்பத்துக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு நான் காரணமாக இருந்துடலாமங்கிற பதட்டம் இருக்குல்ல, அது தானா பின்னால் வச்சு. பட் தே ஆர் மெச்சூர்ட் எனஃப். குட். உங்கள் பிள்ளைகளுடைய எந்தெந்த செயல்பாடுகளை பார்க்கிற போது உங்களுக்கு எப்பா என்ன மாடர்னாக இருக்கு என் பொண்ணு, நல்ல தாட், நல்ல மாடர்னாக நீங்கள் ஒன்று ட்ரெஸ் நினச்சக்கூடாது. ஏன்னா நிறைய நேரம் இங்கே அப்படி தான் நினைக்கப்படுது. மாடர்ன் அப்படிங்கிறது தாட் தான். நவீனம் என்பது சிந்தனை சார்ந்த விஷயம் தான், உடை சார்ந்த விஷயம் கிடையாது. என்னுடைய இந்த மாடர்ன் தாட், என் பெண்ணுடைய இந்த மாடர்ன் தாட் என்னை வியக்க வைக்கிறது அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? செல்ஃபோனை பற்றியெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது சார். ஆனால் டெக்னாலஜி இல்லை. அதெல்லாம் வீட்டில் 3 வயசு பிள்ளை இப்போ பண்ணுது. ஐபேடை கொடுத்தீங்கன்னா பிரித்து மேஞ்சிடும். வேற சிந்தனை, உங்கள் குழந்தையினுடைய, உங்கள் பெண் பிள்ளையினுடைய நவீன கால சிந்தனை அல்லது மாடர்ன் தாட்ல இது எனக்கு ரொம்ப என்னை வியக்க வைக்கிறது. ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசுவா. ஃபிலாசபிக்கலாக பேசுவாங்க. குட். ஃபிலாசபிக்கலாக பேசுது. குட். எஸ். ஷி வாண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் ஆன் ஹர் ஓன் லெக்ஸ். அது வந்து அவளுக்கு வந்து நான் வந்து பார்த்து எப்படி இது ஆம்பளை பிள்ளைங்களாம் அந்த அப்பாவை காப்பாற்றுறாங்களோ அது மாதிரி ஏன் பொம்பளை பிள்ளை காப்பாற்றக்கூடாது அப்படின்னு என் பொண்ணு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட் குட். வேற She gives respect to human values, and there's a lot of human I have seen her, even more than us as a parent. That I have seen during my recent death of my father. மறுபடியும் எல்லாருமே உங்கள் நற்குணங்களா பேசுறீங்க. உங்கள் குழந்தையின் இரக்கம், அவருடைய புரிதல். பட் இங்க ஒரு சின்ன வேக்குவம் தெரியுதா உங்களுக்கு?
இந்த நவீன காலத்து பிள்ளைகளிடம் நாம் பெரிது பேசவில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு தாட் இவங்களுக்கு, இந்த என்டையர் ஜெனரேஷன் விச் ஐ ரெஸ்பெக்ட் இன் மை டாட்டர், ஆம்பளையால் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்வேன், பெட்டராகவே செய்வேன். ஓகே. ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னைக்கு நம்ம குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து காமெடின்னா ஜென்டில்மேன் தான். ஆட்சிக்கு அப்புறம் நோபடி ஷீ செட் ஐ வில் டேக் இட் ஆஸ் அ சேலஞ்ச், ஐ வில் டூ காமெடி, என்ன ஆறுதுன்னு பார்க்கலாம், ஐ வில் வின். தட் போல்ட்னஸ், டிஃப்ரென்ஷியேஷன் இன் செக்ஸ், ஆண் பெண் பால், இந்த பால் வேற்றுமை இல்லாமல் அவங்க வந்து சிந்திக்கிறாங்க. தட் இஸ் a very modern. தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. எங்கள் ஜெனரேஷனில் இந்த பாலின செக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபியர், ஒரு முக்கியத்துவம், ஒரு இது அவங்க அதை வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே கன்சிடர் பண்ணல. இட் இஸ் நாட் brought into any of these relationships. It is just there. Maybe it is a body function. நம்ம பயந்தோம். நம்ம ஜெனரேஷனில் தேர் வெரி வெரி ஓப்பன் இன் தேர் தாட் அபவுட் எவ்ரிதிங். அதாவது எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, இவளுக்கு ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் இருப்பாங்க. அந்த டயத்தில் வந்து இது ஒரு பர்டிகுலர் ஆங்கில சேனலில் ஒரு குரூப் டிஸ்கஷன், இந்த மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷனில் ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேஷனுக்கு என்னை கூப்பிட்டாங்கப்பா, நான் போட்டேம்மா, போயிட்டு வாம்மான்னு. போயிட்டு வந்த அப்புறம் கேட்டேன், என்னம்மா டாபிக்னு. ஓரின செயற்கை. இவங்களுக்கு இன செயற்கை பற்றியே அந்த வயசில் தெரியுமான்னு எனக்கு தெரியும். ஓரின செயற்கை பற்றி எழுந்து நின்று பயங்கரமாக பேசி அது வந்து நேஷ்னலி டெலிகாஸ்ட் வேறு ஆச்சு. அவ்வளவு தூரத்துக்கு தே ஆர் நாலேஜபிள் அபவுட் இட், ஸோ தே ஆர் நாட் கன்சர்ன்ட் அபவுட் இட். அது ஒரு பெரிய மாடர்ன் தாட். அதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை அதனால தான் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரேப்போ, ஒரு மேன் ஹேண்ட்லிங், இந்த மாதிரி ஒரு ஃபியர் இருக்குன்னு சொல்லும் பொழுது அவங்க மைண்டில் அது ஃபியராகவே படலை. பிகாஸ் தே டோன்ட் கன்சிடர் இட். எங்களுக்கு ஸ்கேண்டலஸாக இல்லை, இட்ஸ் நாட் கிரேட் நியூஸ். பிகாஸ் இப்போ எல்லாமே ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இட் இஸ் ஆல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். ஒன்றுமே மறக்க முடியாது. இட்ஸ் ஆல் ஓப்பன். இட் இஸ் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம வந்து ரொம்ப அவாய்ட் வி கேன் அவாய்ட் கம்பெனி, இது எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். பட் காது இருக்குது, கடவுள் தந்திருக்காரு, கண் இருக்குது, யூ கான் ஹெல்ப் இட். ஸோ பை டிஃபால்ட் எஜுகேட்டடாக ஆகிடுறோம், செல்ஃப் எஜுகேட்டடாக ஆகிடுறோம். ஓகே, நீங்கள் உங்கள் அப்பாவோட எந்த விஷயத்தில் ரொம்ப மாடர்ன் நினைக்கிறீங்க? என்னோட அக்செப்டன்ஸ் டுவர்ட்ஸ் நியூ திங்ஸ். இப்போ அப்பா வந்து இப்போ ஒரு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், அவரோட மியூசிக் டேஸ்ட் வந்து 1987க்கு அப்புறம் ஓவர். அதுக்கப்புறம் மியூசிக்கே கிடையாது. நீங்கள் எல்லாமே கேட்குறது வந்து சத்தம். ஸோ ஐ மோர் அக்செப்டிங் டுவர்ட்ஸ் இட். எனக்கு வந்து இளையராஜாவும் பிடிக்கும், இப்போ வந்து டிஸ்கோ சாங்ஸும் பிடிக்கும். ஐ ஹாவ் அ பேலன்ஸ் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். பட் ஹீ இஸ் லீனிங், அது அப்படியே பிடிச்சிட்டு இருக்காரு. 97ஓட முடிஞ்சு போச்சு அவருக்கு. முடிஞ்சு போச்சு. 87. ஓகே. உங்கள் அப்பாவை விட நீங்கள் எந்த விஷயத்தில் மாடர்ன்? அப்பா வந்து பயங்கரமா ஜாதி அதெல்லாம் பார்ப்பாரு. எனக்கு சுத்தமா இல்ல நம்பிக்கை கிடையாது. கேஸ்ட் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே எனக்கு பிடிக்காது. அவர் வந்து ஈவன் இப்போ கூட சொல்லுவாரு, கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்ம ஜாதியில தான் பையன் பார்க்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஆர்டர் போறது எனக்கு சுத்தமா பிடிக்காது சார். இல்ல முதல்ல இருந்து அதான் நம்ம ஜாதி. எஸ், உங்க பதில் என்ன? நீங்க ஜாதி பார்ப்பீங்க, அவங்க ஜாதி பார்க்க மாட்டாங்க. இல்லை, நாங்கள் வந்து கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில் பிறந்தால. சோ வாட், எல்லாருமே மக்கள் தானே, எல்லாரும் மனுஷங்க தான். அது இன்னும் ஒரு டிஸ்கிரிமினேஷன். வந்து நாளைக்கு இவங்க நல்ல படிச்சிருந்தாலும் நாளைக்கு வந்து எங்களுடைய இல்ல சார், ஐ வாண்ட் டு நோ இப்போ படிப்புல என்ன டிஃபரன்ஸ் கல்யாணம் பண்ணனும் நான் கேட்போம். அதுக்கு இப்போ இருந்தே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜாதி எல்லாம் பார்க்காத, நான் சொல்ற பையனை தான் நான் இல்ல நான் ஆர்டர் பண்ணல. எங்க அப்பா அம்மாக்கு இப்போ கூட நான் வந்து இப்படி சொல்ல, நான் சொல்ற பையனை தான் நீங்க சொல்ல, அப்படி சொல்லல. நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஏன் ரொம்ப பர்టిక్యులரா இருக்கீங்க அந்த விஷயத்துல? ஏன் ஜாதி ஏன் அப்படி இடிக்குது உங்களுக்கு? அது என்ன பிரச்சனை? எல்லாரும் மனுஷங்க தானே. I don't trust in religion. You don't trust in religion. Okay. அந்த வியூஸே எனக்கு கிடையாது. எல்லா கடவுளுமே ஒன்று தான் நினைப்பேன். பட் ஆனால் வீட்டில் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அதில் வந்து நான் கொஞ்சம் மாடர்னாக இருப்பேன். மென் விமன் டிஸ்கிரிமினேஷன். ஒரு பையன் ஒரு பொண்ணை விட ஜாஸ்தி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன்னா என் பார்ட்னர் 50,000 சம்பாதிக்கலாம். இட்ஸ் இஸ் கேப்பபிலிட்டி. ஒரு பொண்ணு தான் கம்மி சம்பாதிக்கணும், பையன் ஜாஸ்தி சம்பாதிக்கணும், அந்த தாட் இருக்கக்கூடாது. பையனோட குள்ளமா இருக்கானா பரவாயில்ல, தட் இஸ் அந்த ஒரு இதுவே பெரிய மாடர்ன் தாட்.
பையன் வந்து பொண்ணை விட குள்ளமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றதே உலகமகா மாடர்ன் தாட் இன்னைக்கு. ரெண்டாவது குறைவா சம்பாதிக்க, ஏன்னா நீண்ட காலமா எவ்வளவு நம்ம இங்க வளர்ந்துட்டாலும் இப்பவும் மைண்ட் லெவல்ல நமக்கு பையன் கொஞ்சம் கூட சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இருக்கு. சோ பையன் குறை சம்பாதிச்சாலும் ஓகே. ஷூர் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். நான் இப்போ வந்து ஒரு வீடுனா 2 பேரும் தான் இருக்கோம், 2 பேரும் தான் வீடு ரன் பண்ண போறோம். சோ நான் சம்பாதிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்னோட அவன் ஜாஸ்தி சம்பாதிச்சு வீட்டை காப்பாத்தணும் நான் ஏன் நினைக்கணும்? சோ உங்களை விட குறைவான சம்பாதிக்கிற பையனை நீங்க திருமணம் செஞ்சுப்பீங்க? நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். இவங்க அத சொல்றது அவங்க கேட்கறப்ப உங்களுக்கு ப்ரொஃபஷன் எப்படி சர்ச் இருக்கு? பண்றத பொறுத்து இருக்கு. I take it as positive. You take it as positive. Very good. Yes, வேற. எங்க அப்பா வந்து he strictly believes that நம்ம என்ன ரிலீஜனோ அந்த ரிலீஜன்ல பார்த்து தான் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். தட் இஸ் ஏன்னா ஐ எம் ஓப்பன். எனக்கு சர்டன் டைப் ஆஃப் பீப்புள் அவங்களோட கல்ச்சர்னால பிடிக்கும். இப்போ நான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ லைக் பஞ்சாபி, எனக்கு ஒரு பஞ்சாபியை வந்து நான் கல்யாணம் பண்ணி போறேன்னா பண்ணக்கூடாது, அவங்க கல்ச்சர் வேற நம்ம கல்ச்சர் வேற. ஸோ இட் இஸ் அ டிஸ்கிரேஸ் டு த ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுவார். பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். ஆஸ் லாங் அஸ் ஹீஸ் அ நைஸ் ஹியூமன் பீயிங் who respects my parents and me and அந்த ஒரு கம்பேட்டபிலிட்டி இருந்தா போதும். ஓகே, நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. நீங்க பஞ்சாபின்னு சொன்னதுனால கேட்குறேன். ஓகே, ரிலீஜன் இஸ் நாட் அன் இஷ்யூ. அவன் அந்த கம்பேட்டபிலிட்டி நல்லா இருந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் இஸ் அ குட் ஹியூமன் பீயிங்காக இருந்தால் இட்ஸ் ஃபைன். ஃபைன். உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் நான் வைக்கிறேன், மைண்ட்லேருந்து பேசுங்க. இதே பொண்ணு, அந்த பையன் நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிறான், காம்பேட்டபிலிட்டி எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கான், அல்லது இந்த சமூகத்தால் கீழே அப்படின்னு சொல்லப்படுற, அல்லது தலித் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துலேருந்து வர்றான் அப்படின்னா அந்த பையனை நீங்கள் திருமணம் பண்ணிப்பீங்களா? எனக்கு ஆக்சுவலி பர்சனலாக எனக்கு அவர் பிடிச்சதுன்னா நான் பண்ணிப்பீங்க. எனக்கு அவர் பிடிச்சதுன்னா நான் பண்ணிப்பேன். இதே கேள்வி இங்கே வைக்கிறேன் நான். ஓகே, நோ ரிலிஜன் நோ காஸ்ட், நவீன சிந்தனைகள் தான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் சொல்கிற அந்த பையன் ஒரு தலித் பிரிவை சேர்ந்த ஒரு பையனாக இருந்தா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனாக இருந்தா, படித்த பையன் தான், நல்ல சம்பாதிக்கிற பையன், நல்ல பையன் தான், குட் ஹியூமன் பீயிங், நல்ல குணத்தோடு இருக்க பையன் தான், எத்தனை பேர் திருமணம் பண்ணிப்பீங்க? கையை உயர்த்தலாம். நல்லா கையை உயர்த்தினா தான் தெரியும். நீங்களே என்ன பாதி கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன நல்லா கை தூக்குங்க. இல்லைம்மா, இது வந்து ஒரு எனக்கு ஒரு சோஷியல் சைன். இது எவ்வளோ பேர் கை தூக்குறீங்கன்னு தான். நீங்கள் பாதியாக உயர்த்துறவங்க கையை கீழே போட்டுருங்க. ஏன்னா அரை மனசோட யாரும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. எல்லாருக்கும் க்ளோஸ்அப் வச்சுருக்காங்கம்மா, நீங்கள் தான் கொஞ்சம் கையை மேலே தூக்கணுமா? யா அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோ வரைக்கும் தூக்க போதும். எஸ், மெஜாரிட்டி. குட். அவர்களுடைய திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? இல்லை, அவளை யாரை விரும்புகிறாங்களோ she can go ahead with that because அவளுக்கு தெரியும். It's her choice. It's her choice. Super, very good. அவங்க லைஃப் அவங்க பார்ட்னர் அவங்களே சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். ஓ, வெரி நைஸ். கிளாஸ். அவங்க லைஃப் அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டோம். விருப்பத்துக்கு மாறா வந்து நான் செய்ய மாட்டேன் சார். ஆனால் நீங்கள் சொல்ல பேர் தான் கட்டிங்க. யாரை விரும்புகிறாங்களோ அந்த, ஆனால் அவங்களுக்கு பேர் வந்து கரெக்டாக இருக்கணும். புரியல எல்லாமே. அவங்களுடைய பேர், அவங்க செலக்ட் பண்ணுற ஆள் அவங்களுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் சார். அந்த பையன் வேற ஜாதி. வேற ஜாதி பரவாயில்ல. என்னது வேற ஜாதி பரவாயில்ல? இப்போ தான் சொல்லி வேற ஜாதினா பரவாயில்லையாம்மா. என்ன ஐடியா வச்சிருக்கீங்க நீங்கள்? அவங்களுடைய ஒப்பீனியன் என்னவோ அதான் அவங்க சாய்ஸ் தான். கிளாஸ் தென் இல்லை இவ்வளோ அவங்க சாய்ஸ் தான் சார். அவங்க சாய்ஸ் தான். அப்பா பயங்கர மாடர்ன். அவங்க விரும்புகிறாங்களோ அவங்க விருப்பப்படி தான். எஸ் தான், அவங்க விருப்பம் தான். ஓகே, அவங்க சாய்ஸ் பட் அரேஞ்ச் மேரேஜ். அவங்க சாய்ஸ் பட் அரேஞ்ச் மேரேஜ். இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. இல்லை என்னுடைய பொண்ணு வந்து நேரம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என்கிட்ட சொன்ன பிறகு அதுக்கு பிறகு அரேஞ்ச் மேரேஜ் நான் கண்டிப்பாக எதிர்க்க மாட்டேன். அவங்க காதலிக்கிற பையனை அவங்களுக்கு கட்டி வைப்பீங்களா? அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக கட்டி வைப்பேன். கண்டிப்பாக. சரி, ஓகே, கண்டிப்பாக சார். அந்த ஃப்ரீடம் இருக்குது சார் அவங்களுக்கு. வேற அடுத்து சார், காலையில் இவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கணும்னு. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எந்த கம்யூனிட்டி சேர்ந்து அந்த நேரத்தில் அவங்க விருப்பப்படுறோம் அமையுது, அதுக்கேற்ற மாதிரி நான் அவங்களுக்கு அப்செட் பண்ணிடுவேன். அவங்க சாய்ஸ் தான். அவங்க சாய்ஸ் தான். சூப்பருங்க. ஏங்க பெரிய அதிசயமா இருக்குங்க, ஒருத்தர் இல்லாமல் அவ்வளோ பேர் எப்படி இருக்கீங்க? ஹெர் சாய்ஸ். Purely my choice. Purely her choice. Purely my choice. Purely my choice. Oh, okay. Completely our choiceங்கிறார். அவரோட சாய்ஸ். இந்த காம்படிஷன்லனா எங்க சார் த்ரில் இருக்க போகுது? இந்த காம்படிஷன்லனா எப்படி சார் த்ரில் இருக்கும்? It will be my choice in my side. Oh, okay. இந்த காம்படிஷன் இல்லனா என்ன த்ரில் இருக்குங்கறாங்க. ஓகே, I am ready for the healthy competition. Healthy competition. நீங்க உங்க பொண்ணு பத்தி, உங்க தம்பி பொண்ணோ அண்ணன் பொண்ணோ பத்தி என்ன திருமணம் சாய்ஸ்க்கு விட்டு கொடுத்துட்டோம். அவங்க சாய்ஸ்க்கு விட்டு கொடுத்துட்டோம். ஏற்கனவே சொல்லியாச்சு. ஓகே, பக்கத்துல அவங்க சாய்ஸ். I don't agree. You don't agree. அவரோட சாய்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இல்லனா நாட் ஓகே. நீங்க காதல் திருமணம் செய்யற விருப்பம் இருக்கா உங்களுக்கு? அப்படி எதுவும் ஐடியா இருக்கா? அப்படி எதுவும் இப்போதைக்கு ஐடியா இல்ல. இப்போதைக்கு ஐடியா இல்ல. Everybody is politically correct. இப்போதைக்கு அப்படி எதுவும் ஐடியா இல்ல. என்னுடைய சாய்ஸ். உங்க சாய்ஸ். நானா எதுவும் தேடி போக மாட்டேன். பட் அப்படி வரும்போது I'll explain.
ஓகே சார் நம்ம காதல் திருமணத்தில் நம்பிக்கை இல்லை சார். நம்பிக்கை இல்லை. நாங்கள் பேரண்ட்ஸ் பார்த்து அவங்க ஓகேன்னு சொல்கிற பையனுக்கு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்போம். அதாவது நீங்க பாக்குற பிள்ளைய தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஒரு மாப்பிளைக்கு 4 மாப்பிள்ளை வேணாலும் பாக்குறேன், நீ அதை கல்யாணம் பண்ணிக்க. ஆமாம், அதானே சார். ஃப்யூச்சரில் அப்படி ஒரு பர்சனை பார்த்தா நான் எங்கள் அப்பாவை பிடிச்சி உலுக்கியாவது கன்வின்ஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. இதான் பொம்பளை பிள்ளைங்க, உங்களை பிடிச்சி உலிக்காது பண்ணிடுவேங்க. கன்வின்ஸ் பண்ணுவோம் முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு எப்படி நல்ல மாப்பிள்ளை நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஓ சாய்ஸ் சார். அவங்க சாய்ஸ். ஓகே குட். நான் அக்செப்ட் பண்ணிக்கேன் சார். நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க. நோ கமெண்ட்ஸ். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். ஓகே, நோ கமெண்ட்ஸ். பேசாம இருங்க, அதோட முடிஞ்சு போச்சு. எதுக்கு இந்த விளக்கம் தேவையில்லாம? அதான் முதல்ல இருந்தே அடிவாடின்னு அடிக்குது. ஆக்சுவலாக ஐ எம் வெரி ஹாப்பி. அதே நேரத்தில் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது. இதே ஷோவில் இதே நீயா நானால ஒரு 4 வருஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஷோ. அப்பா மகள் தான் இருந்தாங்க அந்த ஷோவில். அப்போது 25 பேரோ என்னமோ வந்துட்டாங்க. இதே கேள்வி முன்வைக்கப்பட்டது. ஆக்சுவலாக இந்த மாதிரி சில கேள்விகள் நாங்கள் திரும்ப திரும்ப வச்சுட்டே இருப்போம். ஏன்னா ஒரு சமூகம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கானே ஒரு கவனிச்சுட்டே ஒரு மீட்டர், அது ஒரு எவாலுவேஷன் தியரி மாதிரி. எங்களுக்கே ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொல்லப்பட்டது, இப்போ என்ன மாதிரி இருக்குது, இது ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி எடுத்துப்போம். நீங்கள் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அப்படின்னு ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஷோவில் 25 அப்பாக்களில் 3 அப்பாக்கள் மட்டும்தான் என் பொண்ணு காதலிக்கிற பையனை நான் ஓகே சொல்லுவேன் அப்படின்னாங்க. இங்கே 3 அப்பா மட்டும்தான் நோ சொன்னார். 3-4 பேர் தான். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அப்பாக்கள் அல்லது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அப்பாக்கள் காதல் திருமணம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். மேபி இது ஒரு மாடர்ன் தாட்டாக இருக்கலாம், அல்லது தங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் மீதான நம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் தாட், சாதி மதங்களை கடந்த மனச்சிந்தனைகளும் கூட காரணமாக இருக்கலாம். இந்த ஜீன்ஸ் அணிகிறது பற்றியோ அல்லது மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் போடுறது பற்றியோ அல்லது உடை பற்றியோ மற்றவர்கள் கமெண்ட் அடித்தா பொது இடத்துல உங்களுக்கு என்ன கோபம் இருக்குது? அவங்க யார் என்னை பற்றி சொல்கிறதுக்கு? அவங்க யார் என்னை பற்றி சொல்கிறதுக்கு? ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன். இட்ஸ் none of your business. It's none of your business. பெண்களுடைய உடை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடியவர்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன? எனக்கு பிடிச்சது நான் போடுறேன், உனக்கு என்ன? ஓகே, உனக்கு என்ன? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். நீ ஏன்டா பாக்குற? நீ ஏன்டா பாக்குற? நான் உனக்காக நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா எஞ்சி போயிட்டே இரு. நீ இது கமெண்ட் பண்ற? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ ஏன்டா பாக்குற? நாட்டில் எவ்வளோ நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் ட்ரெஸ்ஸை பார்க்குறேன்னு உனக்கு தான் வேலை இல்லை. ஓஹோ, ஓகே. Who the hell are you to bother about my dress? சார் ஐ டோன்ட் கிவ் அ டு இட். உன் வேலையை பார்த்துட்டு போடா. உன் வேலையை பார்த்துட்டு போடா. என் ட்ரெஸ் நான் அப்படி தான் போடுவேன். அதனால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. ஓ, அப்படியே கத்தி திட்டணும் போல இருக்கும். யாரோ பொண்ணோ பையனோ யார் என்னை பற்றி கமெண்ட் பண்ணாலுமே என்ன திட்டுவீங்க? shut the Get lost and go. I know what I'm doing. ஓகே. வீட்லயே ஒன்று சொல்றது இல்லை, நீ யார் சொல்றதுக்கு? என் பேண்ட் நான் போடுறேன், உனக்கே வலிக்குது. ஓகே, மூட்டு போடா. ஓகே. பெண்கள் உடை அணிதல், அவங்க சாய்ஸில் உடை அணிதலை இனிமே ஃபியூச்சர்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ பேர் தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க விருப்பப்படி அவங்க உடை அணிதலை தடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர்? ஓ, தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. உங்கள் பொண்ணுலாம் மாடர்னாக வளர்ந்துருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரசிக்கிறீங்க, நிறைய நீங்களும் மாடர்னாக மாறி இருக்கீங்க. ஆனால் இவங்களை இப்படி மாடர்னாக வளர்த்ததுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு பயம்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் தான் வளர்த்துருக்கீங்க இல்லையா? இவர்களை மாடர்னாக வளர்க்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனதுக்கு என்ன காரணம்? நான் ரொம்ப கன்சர்வேட்டிவாக வளர்ந்தேன், அதை வளர்க்கப்பட்டேன். நீ இதுதான் படிக்கணும், இந்த பஸ்ஸில் தான் போகணும் அப்படிங்கிறது பாதிப்பு எனக்கு உண்டாயிருந்தது. சரி, அது வந்து என் பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. லெட் அஸ் சூஸ் அவர் வே. ஓகே, இஃப் இட் இஸ் குட். ஓகே, எனக்கு கிடைக்காது, என்னுடைய பிள்ளை கிடைக்கணுங்கிற மாதிரி. வேற என்ன ரீசன்? நான் வந்து சுதந்திரமாக வளர்க்கப்பட்டேன். ஸோ இன்றைக்கி நான் நல்ல பொசிஷனில் இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய பொண்ணையும் நான் சுதந்திரமாக வளர்க்குறேன், அவளும் நல்ல பொசிஷன் வருவாங்கிற நம்பிக்கை தான். குட். வேற என்ன ரீசன்? சொசைட்டி சார். when the society changes we have to change along with it. ஓகே, சொசைட்டி இஸ் சேஞ்சிங், we have to change along with them. ஓகே, வேற? சார் நான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே வந்து அங்கே எல்லாம் ஸ்டேட்டு பிள்ளைங்களும் அங்கே படிக்கிறாங்க. அவங்க பண்ணுற அந்த டிசைன் என் பிள்ளைங்களும் அது மாதிரி பண்ணணும்.
ஓகே. அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து அது ஸோ மாதிரி ஐஐடியில் அந்த பசங்களை பார்க்குறப்ப இதே மாதிரி நம்ம பிள்ளைங்களும் மாடர்னாக வரணும்னு உங்களுக்கு தோணி ஃப்ரீயாக நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பசங்களாம் இருக்கட்டுமேனு கொஞ்சம் அந்த ஆசையால் நானும் அதில் ஃப்ரீடம் கொடுத்தேன். நல்ல இன்ஸ்பிரேஷனுங்க இது. வேற என்ன ரீசனுங்க? 74 மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ் படிக்கும்போது அப்போ வந்து பனியன் தான் சொல்லுவாங்க, டிஷர்ட் சொல்ல வராது. அப்போயே நான் செங்கல்பட்டுலேருந்து பஸ் டிஷர்ட் போட்டுன்னு வந்தேன். அதே காலேஜ் என் பொண்ணு படிக்கிறேன். அது என்ன பெரிய அப்போவும் கோவிட் தான். நான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணேன். அப்படியே 40 வருஷத்துக்கு முன்னாடி கோவிட்டில் படிக்கும்போது என் பொண்ணு பிரமாதமாக ஏன் வர மாட்டேன், சார்ஜ் போட்டால் அதெல்லாம் நல்லா இருக்க மாட்டாள்ல, அதனால் அந்த நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் மேபி கோவிட்ல படிச்சப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சது, அதனால நீங்க இயல்பாவே இப்படி மாறினதா? இயல்பாகவே இருக்கேன். அவ்வளோ. ஓகே, கிளாஸ். இது கூட ஒரு ரீசன் உண்டு. அவங்க இஷ்டத்துக்கு விட்டா தான் சார் நம்மளுக்கு மரியாதை. அப்புறம் இல்லைனா நம்மளை முறைகிறாங்க. நீங்க சொல்றப்ப தான் அவங்களாம் மாடர்னா வளர்ந்துட்டாங்க. ஒரு தெரியாதனமா நம்மளே மீறி ரைட் தான். அவங்களா வளர்ந்ததே மாடர்னா வளர்ந்துட்டாங்க. ஓகே. நான் வந்து சின்ன வயசு ரொம்ப டிபெண்டாக இருந்தேன். அது அவளுக்கு இருக்கக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும். செகண்ட் திங் இஸ் என்னோட சிஸ்டர் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அவங்களுக்கு. Here I also want to mention one thing. I studied in a Christian school, right? There I was being taught like that. So there is no, I also studied in a co-education school வச்சுங்களேன், ஸ்கூல். ஓகே, அங்கே இருந்த ஒரு இது டெஃபினட்டாக இட் இஸ் ஹெல்பிங் மீ அ லாட் டு பிரிங் டவுன் மை ஃபேமிலி போத் இன் அ மாடர்ன் வே அண்ட் ஆல்சோ இன் அ வெரி கல்ச்சர்ட் வே. எஸ் சார். நீங்க இந்த ஹோல் ஷோ பத்தி வாட் யூ வாண்ட் டு சே? எங்கள் அப்பா என்ன டோட்டலி இண்டிபெண்ட்டாக வளர்த்தார். நான் என் சன்னாக இருக்கட்டும் என் டாட்டராக இருக்கட்டும் அதே மாதிரி தான் வளர்த்துருக்கேன். வித் நோ கண்டிஷன்ஸ், நோ அட்வைஸ் அன்லெஸ் ஆஸ்ட். இது பண்ணலாமான்னு கேட்டால் சொல்லுவேன், இல்லாட்டா நானாக விட்டுறது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வளர்த்துருக்கேன். எனக்கு வந்து இந்த 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 ஜென்ரேஷன் கேப் இன் பிரிங்கிங் அப் இருக்குது பாருங்கள், அது என்றைக்குமே எனக்கு வந்து ஒரு பெரிய விளங்காத ஒரு சின்ன புதிராகவே இருந்துச்சு. அதாவது அது எப்படி இருக்கும்னு இன்றைக்கி நான் அதை பார்த்தேன். ஸோ எனக்கு ஒரு எஜுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஒன்லி திங், இங்கே இருக்கிற எல்லா யங் கேர்ள்ஸுக்கும் சரி, அதை பெற்ற அப்பா அம்மாவுக்கும் சரி, யுவர் ரிலேஷன்ஷிப் இஸ் பேஸ்ட் ஒன்லி ஆன் 2 things, லவ் அண்ட் ட்ரஸ்ட். அந்த ரெண்டுத்தையும் விட்டுறாதீங்க. அதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எவ்ரிதிங் எல்ஸ் ஒர்க்ஸ். கூல், வெரி நைஸ். ஆனால் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு சின்ன டெஸ்ட் தான். நீங்கள் இங்கே வாங்க, நேராக இங்கே அங்கே பார்த்துங்க. டேடி கூல் அப்படின்னு இந்த விஷயத்துக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சொல்லிடுங்க. இப்போ ஒரு மாடர்னாக ஏதாவது இருந்ததுன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக், ஃபுட், கல்ச்சர், பீப்புள்ஸ் டேஸ்ட், ஜட்ஜ் பண்ணாதீங்க. லேர்ன் டு அக்செப்ட் இட். அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், அவங்களுக்கும் ஒரு தனி பிரெயின் இருக்குது, கடவுளும் அவங்களுக்குன்னு ஒரு தனி பர்சனாலிட்டி தந்திருக்காங்க. அது ஜட்ஜ் பண்ணாதீங்க, அது ஜட்ஜ் பண்ணக்கூடாது. உங்களோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் தட் டசன்ட் மீன் இட்ஸ் த ஒன்லி டேஸ்ட் இன் எனி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். ஜட்ஜ் பண்ணாதீங்க. டேடி கூல் அபவுட் என்னோட சாய்ஸஸ், அக்கறையோட தான் சொல்கிறீங்க, பட் I've learned from the best, which is you. So don't be afraid in whatever choices I make or take. I make or I take. So nice. ரொம்ப அழகா இருக்கு. எஸ், ஆக்சுவலாக இந்த ஷோ வந்து ஆரம்பிச்ச ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக தான் போச்சு. பட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நாங்கள் இந்த ஷோவில் ஒன்று தான் ட்ரை பண்ணோம். என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம இந்த ஒரு பெரிய ஒரு 15-20 வருஷத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் இங்கே நடந்திருக்கு. எக்கனாமிக்கலி, அப்புறம் வந்து கல்ச்சுரலி, இப்படி நிறைய மாற்றம் நடந்திருக்கு. ஒரு நீங்கள்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையினுடைய 25 ஆண்டு கால 20 ஆண்டு கால சேமிப்பு வச்சு பிள்ளையை வளர்க்கணும், அதுதான் நம்முடைய பெரிய கோல். அப்படி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற வாழ்க்கை இருக்குல்ல, அது உங்களுக்கும் அவங்களுடைய அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் சேமித்து ஒரு பொண்ணை ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு காலேஜுக்கோ அனுப்புனீங்கன்னா அங்கே இருக்க இன்ஜினியரிங் காலேஜோட அட்மாஸ்பியர் நீங்கள் 1970களில் படித்த காலேஜோட அட்மாஸ்பியர் கிடையாது. அங்கே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஏன்னு தூரத்துலேருந்து வம்பிடிச்சு ஹிப்பி மேட்லாம் வச்சு கிடையாது. நேராக ஃப்ரெண்ட்லியாக உட்காந்து பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு வாழ்க்கை முறை அங்கே இருக்குது. அதுக்கடுத்து அவங்க ஒர்க் பண்ண போகக்கூடிய மாடர்ன் அலுவலகங்கள், கார்பரேட் அலுவலகங்களுடைய கல்ச்சர், அவங்க பார்ட்டிஸ், அவங்களுடைய கெட் டுகெதர், அவங்களுடைய ஜாயின்ஸ், அவங்களுடைய ஃபுட், இது எல்லாமே நீங்கள் அனுபவித்திராத, நீங்கள் பார்த்திராத உலகம். உங்களால் கொடுக்கப்பட்ட உலகம் தான் என்றாலும் கூட அந்த உலகம் பற்றிய அறிமுகம் உங்களுக்கு கிடையாது. யதார்த்தத்தில் அதான் உண்மை. அந்த உலகத்துடைய சுற்றுப்புற சூழல், வாழ்க்கை, அதில் இருக்கக்கூடிய கல்ச்சர், லைஃப் ஸ்டைல், இது சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு முழுக்க தெரியாத காரணத்தினால இயல்பாகவே நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஐயோ நம்ம பிள்ளைகளுக்கு இது ஆகிடுமோ அப்படின்னு, ரொம்ப நியாயமான பயம். இந்த பயத்தையும் பதற்றத்தை நீங்கள் வந்து பாவம் இவங்கெல்லாம் அப்பாவிகள், ஏழைகள், இவங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படிலாம் நினைக்காதீங்க. நிச்சயமாக அந்த பயம் பதற்றத்துக்கு அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. உண்மையாகவே இந்த ஜெனரேஷனை சேர்ந்த ஜென் நெக்ஸ்ட் நீங்கள் தான் இதை கரெக்டாக அவங்கக்கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய பொறுப்பில் இருக்கீங்க. யூ டோன்ட் வரி, கூல் டேடி,
என்னால் இதை பார்த்துக்க முடியும், அதே நேரத்தில் உங்கள் நம்பிக்கைக்கு விரோதமாகவோ அல்லது நான் வந்து தவறாகவோ போக மாட்டேங்கிறது ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மாடர்ன் அப்படிங்கிறது ரொம்ப அது வந்து ஒரு கம்மி மேல் நடக்கிற வித்தை தான். வாட் இஸ் மாடர்னிசம் அப்படிங்கிறத பற்றி இங்கே நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. நிறைய நண்பர்களை வைத்திருப்பதா, ஆங்கிலத்தில் பேசுகிறதா, ஃபேஸ்புக்கில் அதிக லைக் வாங்குறதா, இல்லாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணிக்கிறதா. மாடர்னிசம்ங்கிறது சிந்தனை தான். முதல்ல தாட் ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பெரியார் தான் பெஸ்ட் மாடர்னிஸ்ட், பாரதியார் தான் பெஸ்ட் மாடர்ன் சிந்தனையாளர். ஒன்று மட்டும் சொல்கிறேங்களேன், தமிழ் சொசைட்டி மாடர்ன் இல்லைங்கிற மனநிலை உங்களுக்கு இருக்கிற காரணத்தினால தான் நம்ம அப்பாக்கெல்லாம் மாடர்ன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நம்ம அப்பாக்கெல்லாம் மாடர்ன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மாடர்ன் பூமி தமிழ்நாடு. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நவநாகரிக உடைபடக்கூடிய வேறு சமூகங்கள் தான் மாடர்ன்னு நீங்கள் அவங்கள முன்மாதிரியை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப மாடர்ன் சொல்லப்படக்கூடிய டெல்லியும் நம்மளும் ஒன்று கிடையாது. அது உடையின் மாடர்ன், அவ்வளோதான். இது சிந்தனையின் மாடர்ன். பேச்சில் இருந்த ஒரு மெச்சூரிட்டி, அதில் சொல்கிறப்ப இருக்கக்கூடிய தெளிவு, எல்லாத்துக்கும் அறிவை பயன்படுத்தாமல் எங்கெங்கெல்லாம் மனசுலேருந்து பேசணுமோ அங்கே மனசில் பேசினதாக இருக்கலாம். அண்ட் அவங்க அந்த பேச்சில் இருக்கக்கூடிய திருத்தம், இது எல்லாத்துலேயும் ஒரு ஸ்ட்ராப் கொஞ்சம் இருந்தது. அதே மாதிரி மாடர்ன் தாட், ரியல் மாடர்ன் தாட், நம்ம முதலேன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. அந்த ரியல் மாடர்ன் தாட் எக்ஸ்பிரஸ் பண்ணது, அப்புறம் அப்பாவுக்கு சவால் விட்டது. இது எல்லாத்துலேயுமே அசத்தினது. வாங்கம்மா, உங்களுக்கு தான் திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் பரிசு. வாழ்த்துக்கள். இந்த சேலஞ்சு கூட இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்காது. ஆல் தி பெஸ்ட், குட் லக், தேங்க்யூ. அடுத்த பரிசு போகிறது வந்து அறிவும் தமிழும் ஒரே லைனில் இருந்துச்சு. ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண டோன் ரொம்ப ஷார்ட், கரெக்டான தமிழ். எந்த இடத்துல மட்டும் ஆங்கிலம் பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஆங்கிலம். இங்கே எதில் இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் தாண்டி டிவியில் பார்க்குறவங்களுக்கும் பளிச்சுன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்லி நான் சொன்ன மாதிரி இந்த பொண்ணுக்கு பக்கத்துலேயே அந்த பொண்ணு உட்காந்துருக்காங்க. வாங்க, உங்களுக்கு தான் கிளாரிட்டி ஆஃப் தாட், அந்த ஸ்பீச்சும் கூட. வாங்க, திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட் வழங்கும் கலர் டிவி. வாழ்த்துக்கள்மா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நியானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நன்றி, வணக்கம்.